நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிஃப்யூஷன் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் வாட்டர் ரிலேஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பிளாஸ்மோலைசிஸ் பார்க்க வரோம். ஸோ பிளாஸ்மோலைசிஸ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் வச்சா செல் பிளாஸ்மோலைசிஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் பிளாஸ்மோலைசிஸ். இப்போ நம்ம வந்து ஷ்ரிங்க் ஆகுறது. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஐசோடோனிக் சொல்யூஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போடானிக் சொல்யூஷன், தேர்டு ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இப்போ ஐசோடானிக் சொல்யூஷன்னா நம்ம நம்மளுடைய இப்போ செல் எடுத்துக்கிறோம் பிளான்ட் செல், அதுவும் அதனுடைய சரௌண்டிங் சொல்யூஷனும் சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுதான் ஐசோடானிக் சொல்யூஷன். மோர் டைல்யூட்டாகவும் இருக்காது, லெஸ் டைல்யூட்டாக இருக்காது, ரெண்டுமே சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்போ வாட்டர் என்ன ஆகும், ரெண்டு பக்கம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலிபிரியமாக இருக்கும். அந்த ஐசோடானிக் சொல்யூஷன். இதே ஹைப்போடானிக் சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கிற சொல்யூஷன் வந்து லெஸ் கான்சன்ட்ரேஷன் இந்த சொல்யூட். ஸோ இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும், இங்கே சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ வாட்டர் என்ன ஆகும், வெளியிலேருந்து உள்ளார மூவ் ஆகும். ஏன்னா வெளியில தான் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இருக்குது, உள்ளார லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் தான் உள்ளார இருக்குது, வெளியில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். பட் வெளியில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இருக்குது, உள்ளார ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இருக்குது. நம்மளுக்கு வந்து சொல்யூட்னு மூவ் ஆகாது இந்த பிளான்ட் செல்வாலில், ஒன்லி வாட்டர் தான் மூவ் ஆகும். ஏன்னா செல்வால்ங்கிறது செல் மெம்பரைன்ங்கிறது செமி பெர்மியபிள் மெம்பரைன். ஸோ ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்போ செல்லு வச்சோம்னா என்ன ஆகும், வாட்டர் உள்ளார போக போக செல் வந்து கடைசியில் பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஐசோடானிக்கில் செல் அப்படியே தான் இருக்கும், அதுக்கு பேர் ஃப்ளாசிட்னு சொல்லுவாங்க. செல் அப்படியே கரெக்டாக இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷனில் பர்ஸ்ட் ஆகிடும், அப்படி வீங்கி போயிடும், டர்ஜிடுன்னு சொல்லுவாங்க, இப்படி வீங்கி போயிடும் செல்லு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா ஹைப்பர்னா அதிகமாக இருக்கிறது, ஹைப்போனா கம்மியாக இருக்கிறது, டானிக்னா சொல்யூஷன். இப்போ வந்து செல் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் வெளியில் அதிகமாக இருக்கும் சரௌண்டிங்கில். அப்போ ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் என்ன ஆகும், ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி லோ வாட்டர் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன ஆகும், செல்லுக்குள்ளே வந்து கம்மி சொல்யூட் இருக்கும் கம்பேர் டு அவுட்டர் சைடு. ஸோ அப்போ வாட்டர் வந்து என்ன ஆகும், உள்ளார இருந்து வெளியே போகும். அப்போ வாட்டர் மூவ்ஸ் அவுட். அப்போ என்ன ஆகும், செல்லு வந்து ஷ்ரிங்க் ஆகும் செல்லு. ஓகேங்களா. இதுதான் வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் வந்து எப்படி நடக்கும், அதுக்கு பேர் பிளாஸ்மோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் லைஸ் ஆகிறது எப்படி ஆகும்னா, செல் வந்து செல்வால் அப்படி தான் இருக்கும், உள்ளார இருக்கிற புரோட்டோபிளாசம் சுருங்கி போயிடும், அப்படி இப்படி சுருங்கி போயிடும், உள்ளார இருக்கிறது சின்னோண்டு சுருங்கி போயிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து உண்மையான சைட்டோபிளாசம் சுருங்கி போயிடுது வாட்டர் வெளியே போனதுனால. இதுதான் வந்து பிளாஸ்மோலைசிஸ் சொல்கிறாங்க. செல் வந்து ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனில் வந்து அது பிளாஸ்மோலைசிஸ். So behavior of plant cells or tissues regard to water movement depends on surrounding solution. If external solution balances the osmotic pressure of cytoplasm. Osmotic pressure na water move ஆகக்கூடிய ப்ரெஷர். இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் ஈஸியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஹை ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் டு லோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். அந்த ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறது தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஸோ அப்போ ஐசோடானிக் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷராக இருக்கும். சைன் மட்டும் வேரியாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறதுனால அப்படி சொல்கிறாங்க. இஃப் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இஸ் மோர் டைல்யூட் தென் த சைட்டோபிளாசம். இப்போ செல்லோட வெளியில் இருக்கிறது மோர் டைல்யூட்டாக இருக்குன்னு என்ன அர்த்தம், செல் அதிகமான சொல்லிட்டு இருக்குது, வெளியில் கம்மியாக இருக்குது, அதுக்கு பேர் ஹைப்போடானிக். தான் நான் முன்னே சொல்லியிருந்தேன். இஃப் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இஸ் மோர் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா வெளியில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், செல்லுக்குள்ளே கம்மியாக சொல்லிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், வாட்டர் உள்ளாருந்து வெளியே மூவ் ஆகும், அது ஹைப்போடானிக் சொல்யூஷன். செல்ஸ் ஸ்வெல் இன் ஹைப்போடானிக் சொல்யூஷன், உள்ளார் தண்ணி வரதுனால. ஷ்ரிங்க் இன் ஹைப்போடானிக் சொல்யூஷன், வெளியே தண்ணி போகிறதுனால. பிளாஸ்மோலைசிஸ் அக்கர்ஸ் when water moves out of the cell. வாட்டர் வந்து செல்லை விட்டு வெளியில் போகுதுன்னு அங்கே தான் பிளாஸ்மோலைசிஸ் நடக்கும். அந்த செல் மெம்பரைன் ஆஃப் யர் பிளான்ட் செல் ஷ்ரிங்க்ஸ் அவே ஃப்ரம் இட் செல் வால். ஸோ செல் மெம்பரைன் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும் சின்னதாக. திஸ் அக்கர்ஸ் அதான் பிளாஸ்மோலைசிஸ் ஹைப்போடானிக் சொல்யூஷன். திஸ் அக்கர்ஸ் when cell is placed in a solution that is hypertonic, அதிகமான சொல்லிட்டு இருக்கும், to the protoplasm செல்லோட அதிகமான சொல்லிட்டு வெளியில் இருக்கா, அதனால அப்படி நடக்குது. வாட்டர் மூவ்ஸ் அவுட், வெளியில் போகுது. இட் இஸ் ஃபஸ்ட் லாஸ்ட் ஃப்ரம் த சைட்டோபிளாசம். ஃபஸ்ட்டு சைட்டோபிளாசம் வந்து வெளியே போகும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேக்யூல்லேருந்து வெளியே போயிடும். ஸோ வாட்டர் when drawn out of the cell through diffusion into extra cellular outside செல்லுக்கு வெளியே போனோடனே புரோட்டோபிளாசம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், செல் வாழ்றது ஷ்ரிங்க் ஆகி போயிடும். இந்த செல் தான் பிளாஸ்மோலைசிஸ்டு செல்லுன்னு சொல்கிறாங்க.
ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் occurred across the membrane moving from an area of higher water potential. ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல்னா செல்லில் தான் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்குது. அது சுற்றியில் இருக்கிறதுல ஹையர் சொல்யூட்டி தான் இருக்குது, அதனால் லோ வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ அது லோயர் வாட்டர் பொட்டன்ஷியல் நோக்கி வெளியில் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிளாஸ்மோலைசிஸ் செல் இதுதான். ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் நிறைய சொல்யூட்டிங்க வச்சுருந்தா தண்ணி வெளியே போயிடும், அதனால் இப்படி சுருங்கி போயிடும் செல்லு. இது ஃப்ளாசிட் நார்மலாக இருக்கிறது. இது ஐசோட்டானிக் சொல்யூஷனில் இருந்தால் இப்படி இருக்கும். இது டர்ஜிட் பாருங்கள், வீங்கி போன மாதிரி இருக்கா. இது ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன், அதில் வச்சா இப்படி இருக்கும். ஸோ when the cell or tissue is placed in the isotonic solution வச்சா there is no net flow of water towards the inside or outside. எந்த பக்கமும் வாட்டர் மூவ் ஆகாது. if the external solution balances the osmotic pressure of the solution it is said to be isotonic. எக்ஸ்டர்னல் சொல்யூஷனும் வாட்டருக்குள் செல்லுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் சேமாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஐசோட்டானிக் சொல்யூஷன். அப்போ செல் வாட்டர் உள்ளாரையும் வராது வெளியே வராது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இல்லை உள்ளார வெளியே போயிட்டே இருக்கும், ஆனால் ஈக்குவல் பிரியமாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் செல் இஸ் செட் டு பி ஃப்ளாசிட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் பிளாஸ்மோலைசிஸ் இஸ் யூஸ்வலி ரிவர்சபிள். இந்த பிளாஸ்மோலைசிஸ் பண்ணுறோம்ல, சுருங்கி போகுது பார்த்தீங்களா? ஸோ அது ஈஸிலி ரிவர்சபிள். எப்படின்னா, இப்போ சுருங்கி போன திராட்சைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரை கிரேப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இது மாதிரி ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் வச்சு எடுக்கிறது தான். அந்த ட்ரை கிரேப்ஸ் என்ன பண்ணலாம், தண்ணியில் போட்டால் கொஞ்சம் உப்பிடும் காலையில் பார்க்கும்போது. ஸோ அதுதான் ரிவர்சபிள் ப்ராசஸ் பிளாஸ்மோலைசிஸ். இந்த செல்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன். இந்த ஹைப்போட்டோனிக்னா பியூர் வாட்டரில் வைக்கிறோம் அந்த திராட்சையை கொண்டு போய், அப்போ என்ன தண்ணியும் நல்லா உப்பி போயிடும். ஸோ ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் வச்சு ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் என்ன அர்த்தம், ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் வைக்கிறோம். அது டைல்யூட் சொல்யூஷனில் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், வாட்டர் உள்ளார வந்துடும் செல்லுக்குள்ளே காசிங் த சைட்டோபிளாசம் டு புல்ட் அப் எ ப்ரெஷர் அகேன்ஸ்ட் த வால். ஸோ அந்த டர்கர் ப்ரெஷர் தான், அதாவது டர்கர் ப்ரெஷர்னா இப்போ தண்ணி உள்ளார வருது. ஓகேங்களா? அதனால இந்த சைட்டோபிளாசம் ஒரு ப்ரெஷர் அக்செப்ட் பண்ணணும், அதுதான் டர்கர் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ டர்கர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணோம்னா, இந்த செல் பஸ்ட் ஆகிறது தடுக்காமல் இந்த வால் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஓகேங்களா? அந்த வால் கொடுக்கறது தான் வால் ப்ரெஷர். வாட்டர் உள்ளார வரதான் அந்த வாட்டர் வாலுக்கு கொடுக்கறது டர்கர் ப்ரெஷர். அந்த வால் வாட்டருக்கு கொடுக்கறது வால் ப்ரெஷர். ரெண்டும் ஈக்குவல் தான், ஆப்போசிட். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. காசிங் சைட்டோபிளாசம் டு பில்ட் அப் ஏ ப்ரெஷர். சைட்டோபிளாசம்னு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும் எகெயின்ஸ்ட் த வால், அதனால தான் டர்கர் ப்ரெஷர். இஃப் த ப்ரெஷர், இந்த டர்கர் ப்ரெஷருங்கிறது எக்ஸைட்டட் பை த புரோட்டோபிளாஸ்ட் டியூ டு என்ட்ரி ஆஃப் வாட்டர் எகெயின்ஸ்ட் த ரிஜிட் செல் வால்ஸ். ஸோ அதுதான் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் சொல்கிறாங்க. இப்போ ப்ரெஷர் கொடுத்தா அது ப்ரெஷர் பொட்டன்ஷியல், சொல்யூட் கொடுத்தா சொல்யூட் பொட்டன்ஷியல். சொல்யூட்னால காசு ஆகிறது. பிகாஸ் ஆஃப் த ரிஜிடிட்டி ஆஃப் செல்வார் ரொம்ப ரிஜிடாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செல் ரப்சர் ஆகாது. இப்போ டர்கர் ப்ரெஷர் இஸ் அல்டிமேட்லி ரெஸ்பான்சிபிள் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் க்ரோத் ஆஃப் செல்ஸ். அதுதான் செல் என்லார்ஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் இம்பிபேஷன். இம்பிபேஷனுங்கிறது சீடு ஜெர்மினேட் ஆகிறதுக்கு இம்பிபேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ சீடு, இந்த வுட்டு, இந்த காஞ்சி பண்ண வுட்டு, சீடில் மற்றதுக்குள்ளே வாட்டரே இருக்காது. அது என்ன பண்ணணும், வாட்டர் கொடுத்தா டக்குன்னு அப்சர்வ் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, உள்ளார கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் ஹை அஃபினிட்டி டு வாட்டர், ஈஸியாக வாட்டரை ஈர்த்து அதிகமாக அப்சர்வ் ஆகிக்குமா. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இந்த வுட்டு, இந்த காஞ்சி பண்ண வுட்டுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராக் இருக்குது, சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. இந்த பெரிய ராக்கை இப்படி வச்சுருவாங்க. ஓகேங்களா? வாச்சிட்டு இங்கே தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனே இந்த ராக்கை என்ன பண்ணோம், சரி இந்த வுட்டு என்ன பண்ணோம், இது வுட்டு மரக்கட்டையை அந்த ராக்கில், அந்த பாறையில் ஒரு ஓட்டையை போட்டு இந்த மரக்கட்டையில் நடுவில் சொருகிடுவாங்க. அப்புறம் தண்ணி வந்தோடனே தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றினோடனே என்ன பண்ணணும்னா, இந்த வுட்டு இந்த மரக்கட்டை தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே பிளவு விடும். இந்த பக்கம் அப்படியே பிளந்து இந்த பாறையை ரெண்டாக உடச்சிரும். ஓகேங்களா? அதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வுட்டு சீடு பார்த்திங்கன்னா வாட்டரை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இம்பிபிஷன் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிவிஷன் when water is absorbed by solids, colloids. அந்த சீடுக்குள்ளே வுட்டுக்குள்ளேயே இருக்கும், காசிங் them to increase in volume. அதனால் இதோடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பிபிஷன் இஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ் அண்ட் ட்ரை வுட். இதுதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். இந்த ப்ரெஷர் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஸ்வெல்லிங் ஆஃப் வுட் ஹேட் பின் யூஸ்ட் பை ப்ரீஹிஸ்டாரிக் மேன். அந்த காலத்தில் ராக்கியும் பெரிய பாறைகள்லாம் உடைக்கிறத யூஸ் பண்ணாங்க. இஃப் இட் வேர் நாட் ஃபார் த ப்ரெஷர் டியூ டு இம்பிபிஷன், சீட்லிங்ஸ்லாம் க்ரோ ஆகாது. இந்த மாதிரி இம்பிபிஷன் நடக்கலைன்னா சீட்லிங், அந்த சின்ன சின்ன சீட்லாம் க்ரோவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. they probably would not have been established. Okay, imbibition is also அதுவும் ஒரு டிஃப்யூஷன் தான் இம்பிபிஷனும். சின்ஸ் வாட்டர் மூவ்மெண்ட் இஸ் அலாங் ஏ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஏன்னா இம்பிபிஷனும் உள்ளார சீடு இருக்குன்னா இங்கே சீடில் வாட்டர் இருக்காது, வெளியில் வாட்டர் இருக்குன்னு என்ன அர்த்தம், வாட்டர் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. இது அப்போ ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகும். இங்கே லோ இருக்குது, வெளியே ஹை இருக்குது, அப்போ இங்கேருந்து உள்ளார மூவ் ஆகும். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்யூஷன் தான். The seeds and other such materials are almost no water, hence they absorb water easily. அதில் வாட்டர் இருக்காது, அதனால வாட்டர் அப்சர்வ் ஆகுதுன்றாங்க. வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் பிட்வீன் அப்சார்பன்ட், என்னது அந்த சீடு, அந்த லிக்விட் இம்பைப்டு உள்ளார அந்த வாட்டர் இஸ் known as imbibition. In addition, any substance to imbibe any liquid, affinity between அப்சார்பன்ட்டும் லிக்விடும் அதிகமாக இருக்கணும். அதுதான் ப்ரீ ரெக்வெஸ்ட், அதுதான் முக்கியமான தேவை. அந்த வாட்டர் இப்போ ஆயிலை கொண்டு போய் வாட்டரை வச்சு ரெண்டு அப்சார்ப் ஆக சொன்னால் அப்சார்ப் ஆகாது, வீட்டு கொண்டு போய் வச்சா அப்சார்ப் ஆகும். ஸோ அந்த லிக்விட் முக்கியம், எந்த லிக்விட் எங்கே அப்சார்ப் ஆகுதுன்றது.
நெக்ஸ்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் வந்து ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகுறது, பக்கத்து பக்கத்தில் மூவ் ஆகுறது டிஃப்யூஷன் பார்த்துருக்கோம், ஆஸ்மாசிஸ் பார்த்துருக்கோம், இல்லை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட், இந்த ஃபெசிலேட்டர்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாட்டர் வந்து ஒரு செடியோட டிப்புக்கு மூவ் ஆகணும், ரூட்டில் டிப்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மாஸ் ஃப்ளோ சிஸ்டம் ஒரு பல்க் ஃப்ளோ சிஸ்டம் சொல்லுவாங்க. பொதுவாக அதை வந்து எது டெவலப் பண்ணுவாங்கன்னா வாட்டர், மினரல், ஃபுட் இதெல்லாம் மூவ் ஆகுறது மாஸ் ஃப்ளோ பல்க் ஃப்ளோ சிஸ்டம். இதெல்லாம் எங்கே எப்படி மூவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ஸ் ரூட் டிப்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும், வேஸ்கார் பண்டலுக்கு வந்துடும். இந்த வேஸ்கார் பண்டலில் சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும். சைலம் வழியாக வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஃப்ளோயம் வழியாக ஃபுட்டுலாம் அது லீஃப்லேருந்து அதர் பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் மாஸ் ஃப்ளோ மூமெண்ட்டு. ஸோ சைலம் வரைக்கும் வரதுக்கு டிஃப்யூஷன் அது மாதிரி பாத்வே, 2 டைப் ஆஃப் பாத்வே இருக்குது. அப்போப்ளாஸ்ட் பாத்வே, சிம்பிளாஸ்ட் பாத்வே. இது ரெண்டும் வந்து ரூட் ஹேர்லேருந்து சைலம் வரைக்கும் கொண்டு வந்துடும். இந்த சைலம்லேருந்து மேலே போகிறது பார்த்திங்கன்னா மெயினாக டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டா இருக்குது. இந்த ஸ்டொமேட்டானால வாட்டர் எவாபரேட் ஆகும் அட்மாஸ்பியரில் பகலில். அப்போ வந்து வாட்டர் ஒவ்வொன்றும் இணைச்சிக்கிட்டே இருக்கும். அது சின்ன ஒரு டியூப், அதுதான் சைலம் டியூப். சின்ன ஒரு டியூப்பில் ஒவ்வொன்றும் இணைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் மேலே போனோம்னா இது பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி மேலே வரும். அப்போ ஒவ்வொன்றா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு 100 மீட்ரு மேக்ஸிமம் 130 மீட்டர் வரைக்கும் ஹைட்டுக்கு வாட்டரை வந்து மேலே கொண்டு போகலாம். பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி, மோட்டர், பம்பே இல்லாமல் அவ்வளோ தூரம் வாட்டர் கொண்டு போகிறது டிரான்ஸ்பிரேஷன் தியரி. ஏன்னா அவ்வளோ வாட்டருக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது, கொகஷன் ப்ராப்பர்ட்டி, அதர்ஷன், கேபிலாரிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் பில்டப் பண்ணி வாட்டர் பிடிச்சி இழுக்குது. அது வந்து இப்போ நெகட்டிவ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் புட் பண்ணி சக் பண்ணுன்னா அது ஸ்ட்ரா மாதிரி. பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து நான் வாட்டர் தள்ளுறோம்னா அது கார்டன் ஹோஸ், நம்ம பம்பு வச்சு தள்ளுறது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதிலாம் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சிடும். அதாவது சிம்பிள் தான், அது கதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்லொகேஷன் அந்த மாஸ் ஃப்ளோ, பல்க் ஃப்ளோ மூவ்மெண்ட், பல்க் மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் கண்டக்டிங் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ஸ் மூவ் ஆகிறது தான் டிரான்ஸ்லொகேஷன் சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிப்பதும் சொல்லியிருக்கேன் டிரான்ஸ்லொகேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்து எப்படி வாட்டர் அப்சார்பர்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து ரூட்டை பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் வாஸ்குலர் பண்டில் இருக்கும், கரெக்டுங்களா? நடுவில் பித் இருக்கும், சுற்றிலும் பெரிய சைக்கிள் இருக்கும், அப்புறம் எண்டோடர்மிஸ் இருக்கும். எண்டோடர்மிஸ், இந்த எண்டோடர்மிஸில் கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இப்படி ஸ்ட்ராங்காக கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். அந்த கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரின் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சூப்பரின் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் வந்து வாட்டர் வந்து உள்ளார போக தடுத்துரும். அப்போ வெளியில் கார்டெக்ஸ் இருக்கும். இந்த கார்டெக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய ஈஸியான செல் தான் இருக்கும், வந்துடும், லூஸான செல் தான் இருக்கும். ஓகேங்களா, சில ஓட்டைலாம் இருக்கும். அப்புறம் வெளியில் எபிடெர்மிஸ் இருக்கும். எபிடெர்மிஸ்க்கு மேலே ரூட் ஹேர்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ வாட்டர் வந்து இங்கே இருக்கும். வாட்டர் இங்கேருந்து எப்படி அப்சர்வ் பண்ணிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் வந்து இங்கேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரணும். இப்படி வரும். 2 டைப் ஆஃப் வாட்டர் இப்படி அப்சர்வ் பண்ணிட்டு வந்து கார்டெக்ஸ் வழியாக வந்து, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, செல் வந்து ஒரு பிளாஸ்மோடெஸ்மாட்டா கனெக்ஷன் தான். இந்த கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் உள்ளார விடாது, அதனால பிளாஸ்மோடெஸ்மாட்டா செல்லுக்கு நடுவில் இருக்கிற வாட்டர் இருக்கும் தானாகவே, அந்த டெஸ்பேட்டா கனெக்ஷன் வச்சு இங்கே சைலமுக்கு வந்துடும், சைலம் ஃப்ளோயமுக்கு வந்துடும். இந்த சைலம் வச்சு மேலே போயிடும், டிரான்ஸ்பிரேஷன் புல் தெரியும். இதுதான் கதை. இப்படி உள்ளார போகிறதுக்கு காரணம் 2 பாத்வே, சிம்பிளாஸ்ட் பாத்வே, அப்போப்ளாஸ்ட் பாத்வே. மோஸ்ட்லி வாட்டர் வந்து அப்போப்ளாஸ்ட் பாத்வேல போகும். இந்த கேஸ்பரியன் ஸ்ட்ரிப் வந்தோடனே சிம்பிளாஸ்ட்டுக்கு மாறிடும். அப்படின்னா சிம்பிளாஸ்ட் அப்போ என்னவா இருக்கும், நடுவில் கார்டெக்ஸு, எப்படி சொல்கிறது, சைட்டோபிளாசம் வழியாக போகிறது தான் சிம்பிளாஸ்ட் பாத்வே. சைட்டோபிளாசம் அண்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஓகேங்களா, அப்போப்ளாஸ்ட் பாத்வேங்கிறது எப்படி போகிறதுனா செல் வாலில் போகிறது. செல் மெம்பரைன் கிராஸே ஆகாது. டு நாட் கிராஸ் செல் மெம்பரைன். ஓகேங்களா, இந்த கேஸ்பரியன் ஸ்ட்ரிப் இருக்கிறதுல மட்டும்தான் செல் மெம்பரேனே கிராஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போப்ளாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதிலே தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இதுதான் ஒரு செல் இருக்கும். ஸோ இது வந்து செல் வால், இங்கே இருக்கிறது இந்த கேப் வந்து செல் வால்னு வச்சுக்கோங்களேன், செல் வால் கேப்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது செல் மெம்பரைன். செல் மெம்பரைனை கிராஸ் பண்ணக்கூடாது, அது அப்போப்ளாஸ்ட் பாத்வே. இந்த மேலே இருக்கிறது கோடு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி போகும். ஸோ என்னது இப்படி போகும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்கிறது இதெல்லாம் வந்து இது என்ன பாத்வே, அப்போப்ளாஸ்ட் பாத்வே. இப்போ என்ன அது, இது கேஸ்பரியன் ஸ்ட்ரிப்பு. ஸோ கேஸ்பரியன் ஸ்ட்ரிப் வந்தோடனே என்னாச்சு, இதுக்குள்ளார போக முடியாது. என்ன பண்ணோம், அப்போப்ளாஸ்ட் பாத்வே டிரான்ஸ் மெம்பரைன் பாத்வே ஈடுபடும். இந்த மாதிரி மெம்பரைனை கிராஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ் மெம்பரைன் பாத்வே. டிரான்ஸ் மெம்பரைன் பாத்வேல ஈடுபட்டு உள்ளார போயிடும். அப்புறம் உள்ளார போனோடனே உள்ளார என்ன பாத்வே நடக்கும்னா, இது இப்படி உள்ளார போகிறது, இப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளார போய் தள்ளுறது வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே.
ஓகேங்களா. அது என்ன பண்ணும், சைட்டோபிளாசம் போகும். அப்புறம் இந்த இந்த வாட்டர்லாம் பிளாஸ்மோடெஸ்மாட்டா கனெக்ஷன்ஸ். அந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா போயிட்டே இருக்கும். பெரிசைக்கிளில் போயிட்டு கடைசியில் வாஸ்குலர் பண்டலில் சைலமில் போயிடும். ஓகேங்களா. இந்த எண்டோடெர்மிஸில் காஸ்பரின் ஸ்ட்ரிப் இருக்கிறது அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட்டு கன்வெர்ட் ஆகிடும் கடைசியில். ஓகேங்களா. ஆனால் இப்போ சிம்பிளாஸ்ட் அப்போபிளாஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வழியாக தான் வந்து நிறைய வாட்டர் மூவ் ஆகும். அங்கே தான் பல்க் ஃப்ளோ நடக்கும். பட் எண்டோடெர்மிஸ் போயிட்டோன்னே எல்லாம் முடிஞ்சு போய் சைப்ளாஸ்ட் வந்து உள்ளார போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட் டிரான்ஸ்மெம்பரேன் பாத்வேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாத்வே என்னன்னா வேக்யூல்ஸ் இருக்கும் சென்டரில். அப்படியே வேக்யூலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அது வேக்யூலர் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அது உங்கள் புக்கில் கொடுக்காத வரைக்கும் நீங்கள் இது இப்போதைக்கு இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் தான் வந்து தின் சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன் ரூட் எபிடெர்மல்ஸ் ஹேவ் கிரேட்லி இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். ரூட் ஹேர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ரூட்டில். இப்படி ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரூட் ஹேர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும் நிறைய. இப்போ இங்கே அப்சார்ப் ஆகிறதுக்கும் இங்கே அப்சார்ப் ஆகலாம், இங்கே நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது அப்சார்ப் ஆகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதனால் ரூட் ஹேரை இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ ஈஸியாக அப்சார்ப் ஆகும். ஸோ வாட்டரும் அதே மாதிரி வாட்டர் மட்டும் உள்ளார போகாது, மினரல் சொல்யூட்ஸ் சேர்த்து தான் உள்ளார போகும். ரூட் ஹேர்ஸ்னால அப்சார்ப் பண்ணப்படும், டிஃப்யூஷன் வழியாக தான் அப்சார்ப் ஆகும். ஸோ வாட்டர் ரூட் ஹேர் அப்சார்ப் பண்ண உடனே அது அப்படியே உள்ள 2 பாத்வே வழியாக உள்ளார போகும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று செல்வாலில், இன்னொன்று வந்து சென்டரில். ஸோ அப்போபிளாஸ்ட்ங்கிறது அட்ஜசன்ட் செல்வால் வழியாக கண்டினியூஸாக வாட்டர் போகும் எக்ஸப்ட் காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸில். இந்த அப்போபிளாஸ்டிக் வாட்டரை மூவ் அக்ராஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி இதோட இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் வழியே போகும். இந்த வால்ஸ் ஆஃப் செல்ஸில் போகும். இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் கேட்பாங்க. மூவ்மெண்ட் சொல்கிறது அப்போபிளாஸ்ட் டஸ் நாட் இன்வால்வ் கிராசிங் த செல் மெம்பரேன். அப்போபிளாஸ்டில் போகும்போது செல் மெம்பரேனை கிளாஸே ஆகாது எக்ஸப்ட் அட் நம்ம காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ். திஸ் மூவ்மெண்ட் டிபெண்ட் ஆன் த கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா இப்போ ரூட் ஹேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வாட்டர் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், பிளான்ட்டுக்குள்ளே வாட்டர் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக கிரேடியன்ட் நோக்கி ஹையர் டு லோயர் கிரேடியன்ட்டுக்கு மூவ் ஆகும். இந்த அப்போபிளாஸ்ட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி பேரியரே கொடுக்காது டு வாட்டர் மூவ்மெண்ட். ஸோ வாட்டர் ஈஸியாக மூவ் ஆகும். அதனால் மாஸ் ஃப்ளோ நடக்கும் இங்கே. ஏன்னா செல்வால் கேப் இருக்குல்ல இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ், அதனால் டக்குன்னு போயிடும். ஆஸ் வாட்டர் எவாபரேட்ஸ் இன்டு த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆர் அட் த அட்மாஸ்பியர் த டென்ஷன் டெவலப் இன் த கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இந்த அப்போபிளாஸ்ட். வாட்டர் வந்து சைலம் எடுத்துக்க அப்போபிளாஸ்ட் டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் இன்னும் தண்ணி வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செல்வால் வழியாக. ஹென்ஸ் மாஸ் ஃப்ளோ வாட்டர் அக்கர்ஸ் டு த அதசிவ் அண்ட் கொகசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. கொகசிவ் ப்ராப்பர்ட்டி, அதசிவ் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா. அப்படின்னு கொகசிவ்னா வாட்டரும் அட்டாச் பண்ணிக்கிறது, அதிசிவ்னா வாட்டரும் வால்ஸும் அட்டாச் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. இப்போ வாட்டர் மாலிகுலும் அட்டாச் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லீஃப் இருக்குது, இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குது, அதே மாதிரி தான் சைலம் வழியாக இங்கே சைலம் இருக்கும், அப்புறம் ரூட் ஹேர் இருக்கும். இது வரைக்கும் வாட்டர் மாலிகுல் கண்டினியூஸாக மாலிகுலாக ஓட்டையாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வாட்டர் மாலிகுல் ஒட்டி இருக்குன்னா இப்போ ஒரு மாலிகுல் வந்து வெளியே போகுது, அப்போ போகுதா அது கூட இன்னொரு மாலிகுல் இழுத்துகிட்டே வரும், இன்னொரு மாலிகுல் வெளியே போகுது, அது கூட இன்னொரு மாலிகுல் இழுத்துகிட்டே வரும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். அப்போ இங்கேருந்து அப்படியே வாட்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கொகசிவ் ப்ராப்பர்ட்டி. அதசிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது ஒவ்வொரு வாட்டர் மாலிகுல் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாலிகுல் மேலே போயிடுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாலிகுல் வரணும். அப்போ அதை வந்து இன்னொரு மாலிகுல் கூட இழுத்துக்கிட்டே வந்துடும். அப்போ அதே மாதிரி கீழே இழுத்துக்கிட்டு வரும் அப்படியே கடைசி ரூட் ஹேர் வரைக்கும் இழுத்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அதசிவ் ப்ராப்பர்ட்டினா இந்த சைலம் வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெசல் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் வாட்டர் கீழே ட்ராப் ஆகாது, இது வெசல் கூட ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ இங்கே ஒரு கேப் ஃபில் ஆனிச்சுன்னா இங்கே ஒட்டிகிட்டு ஆரம்பிச்சிடும், அப்படியே ட்ராவல்ஸ் ஆகிட்டே இருக்கும். 2 ப்ராப்பர்ட்டி புரிஞ்சா. நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன்னா, நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன்னா இப்போ வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா இந்த வாட்டர் மாலிகுல் வந்து இது சர்ஃபேஸ் ஒரு பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் மாலிகுல் ஃபுல்லாக இருக்குது, இந்த சர்ஃபேஸ் இருக்க மாலிகுல் என்ன ஆகணும், இங்கே எல்லாத்துலேயும் கனெக்டாக இருக்கும். இது ஈஸியாக எவாப்ரேட் பண்ண முடியாது. இது எவாப்ரேட் பண்ணுறதா என்ன அர்த்தம்னா இது கீழே இருக்கிற எல்லா பாண்டையும் உடச்சா தான் எவாப்ரேட் ஆகும். அப்போ எல்லா வாட்டர் மாலிகுலையும் அட்டாச் இருக்கும். இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. இது சர்ஃபேஸ் டென்ஷன் தான் கேபிலாரிட்டி கொடுக்கும். கேபிலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்டர் ரைசிங் இன் தின் டியூப். இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப தின் டியூப் வச்சுருக்கீங்க, ரொம்ப தின்னான ஒரு டியூப்பில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து வச்சுருக்கீங்க. இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த தின் டியூப்பில் தானாக வாட்டர் ரைஸ் ஆகும். ஓகேங்களா. அதுதான் கேபிலாரிட்டி. அதுதான் வந்து நம்ம வந்து இப்போ எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிராவிடேஷனல் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வாட்டர் இருக்குது. கேபிலாரிட்டி வாட்டர், ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர், கிராவிடேஷனல் வாட்டர். இந்த ஹைக்ரோஸ்கோப்பினா சாயில் மாலிகுல் கூட அட்டாச் ஆகிருக்கிறது, அதாவது சாயில் மாலிகுல் கலந்துருக்கிறது. கேபிலாரிட்டி வாட்டர்னா சாயில் மாலிகுல் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிறது, அந்த சாயில் மாலிகுலோடைய ஸ்பேஸில் இருக்கிறது. இதுதான் வாட்டர் பிளான்ட் எடுத்துக்கும். கிராவிடேஷனல் வாட்டர்னா கிராவிடேஷன் டேபிள் கீழே கிரவுண்ட் டேபிளில் போயிடும். ஓகேங்களா. அது நம்மளுக்கு வாட்டர் பிளான்ட் எடுத்துக்காது. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் டேபிள்லேருந்து எப்படி வாட்டர் வந்து ஊற்று வருதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா, மலையெல்லாம் ஊற்று வருதுன்னா இந்த ராக் இருக்கும், பாறைகள். அந்த பாறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் இருக்கும். அந்த சின்ன சின்ன வாட்டரில் வர்றது தான் வாட்டர் வந்து சன்னுனால வாட்டர் எவாபரேட் ஆகும். அப்படி சின்ன சின்ன வாட்டர்லேருந்து அப்படி தானே வெளியே வருமா. அந்த சின்ன சின்ன வாட்டரில் வந்து கிரவுண்ட் டேபிள்லேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் கேபிலாரிட்டி. அதாவது வாட்டர் ரைசிங் இன் தின் டியூபில் ரொம்ப மெலிசான டியூப்பில் வாட்டர் தானே ரைஸ் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் கேபிலாரிட்டி தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அதெல்லாம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டோம் வாட்டரில். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே பார்ப்போம்.
ஸோ சிம்பிளாஸ்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் இன்டர்கனெக்டட் ப்ரோட்டோபிளாஸ்மில் இன்டர்கனெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ப்ரோட்டோபிளாஸ்மும் இன்னொரு ப்ரோட்டோபிளாஸ்மும் இன்டர்கனெக்டடாக இருக்கும். அது பிளாஸ்மோடெஸ்மாட்டனால. அதனால் வந்து வாட்டர் ஈஸியாக சைட்டோபிளாஸ்ம் பிளாஸ்மோடெஸ்மாட்டால ஈஸியாக உள்ளார வந்துடும். ஸோ நெய்பரிங் செல்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் தட் எக்ஸ்டெண்ட் த்ரூ பிளாஸ்மோடெஸ்மாட்டா. டியூரிங் சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் வாட்டர் வந்து செல்ஸ் உள்ளார போகும் சைட்டோபிளாஸ்ம் வழியாக. அப்போ இன்டர்செல்லுலார் மூவ்மெண்ட் வந்து இன்டர்செல்லுலார்னா ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் மூவ் ஆகுறது பிளாஸ்மோடெஸ்மாட்டா. மற்றபடி சைட்டோபிளாஸ்ம் வழியாக மூவ் ஆகிட்டு இருக்கும். வாட்டர் ஹாஸ் டு என்டர் செல்ஸ் த்ரூ த செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் தான் வாட்டர் என்டர் ஆகும். ஹென்ஸ் மூவ்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோயர். அப்போ பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது செல் மெம்பரேனில் உள்ளார போகிறதுனால மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். மூவ்மெண்ட் இஸ் அகைன் டவுன் ஏ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அதே மாதிரி மூவ்மெண்ட் வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்டை பொறுத்து தான் மூவ் ஆகும். வெளியில் ஹையாக இருக்கிறதுனால தான் உள்ளார மூவ் ஆகுது. அது காமன் தான். ஸோ சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் மேபி எய்டட் பை சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்னா சைட்டோபிளாஸ்மே வாட்டர் இழுத்து தள்ளிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரில்லா லீஃபில் வந்து குளோரோபிளாஸ்டும் சைட்டோபிளாஸ்டிக் ஸ்ட்ரீமிங்னால குளோரோபிளாஸ்ட் மூவ் ஆகுது விசிபிளாக தெரியும். ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஃப்ளோ இந்த ரூட்ஸ் அக்கர்ஸ் செய்யுது அப்போபிளாஸ்டில் தான் மோஸ்ட்லி ஃப்ளோ ஆகும். ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக நடக்கும், மாசாக பல்க் ஃப்ளோவாக நடக்கும். சின்ஸ் த கார்டிகல் செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. கார்டிகல் செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எபிடெர்மிஸு, கார்டெக்ஸு, எண்டோடெர்மிஸ் பார்த்தோம். அப்போ கார்டிகல் செல்ஸுக்கு நடுவில் ஸ்பேசஸ் இருக்கும், இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் பார்த்துருப்போம். அதனால ஈஸியாக மூவ் ஆகும் அப்போபிளாஸ்ட் வழியாக. ஹென்ஸ் ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் மூவ்மெண்ட். அதனால் ஈஸியாக மூவ் ஆகும், ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இந்த இன்னர் பவுண்டரி ஆஃப் த கார்டெக்ஸ் அதாவது எண்டோடெர்மிஸுங்கிறது இம்பர்வியஸ் டு வாட்டர். பிகாஸ் ஒரு பேண்ட் ஆஃப் சுப்பரைஸ்டு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு இப்படி ரவுண்டாக இருக்கிற சுப்பரைஸ்டு கண்டென்ட். அதுதான் காஸ்பரின் ஸ்ட்ரிப். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் லைன் பை லைனாக படிச்சுட்டு இருக்கோம். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் அனேபிள் டு பெனட்ரேட் த லேயர். இது வந்து வாட்டர் மாலிகுல் பெனட்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், இந்த வாட்டர் மாலிகுல் அந்த செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி நாட் சூப்பரைஸ்டாக எது இருக்கும் செல் மெம்பரேன். இப்போ இது சூப்பரைஸ்டாக இருக்குன்னா அடுத்து செல் மெம்பரேன் தான் நாட் சூப்பரைஸ்ட். அது ஈஸியாக பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு செல் ப்ராப்பர் செல்லுக்குள்ளே மெம்பரேன் வழியாக உள்ளார போய்டும் சைட்டோபிளாசமுக்கு. அப்புறம் இந்த வாட்டர் வந்து சிம்பிளாஸ்ட் வழியாக மெம்பரேனை கிராஸ் பண்ணி சைலமுக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த ரூட் லேயர்ஸ் இஸ் அல்டிமேட்லி சிம்பிளாஸ்டிக். ரூட் லேயர் எண்டோடெர்மிஸில் வந்து மூவ் ஆகுறது அல்டிமேட்லி சிம்பிளாஸ்ட் தான். வெளியில் அப்போபிளாஸ்டாக வந்தால் கூட உள்ளார வந்து சிம்பிளாஸ்டாக தான் மூவ் ஆகும். திஸ் இஸ் த ஒன்லி வே வாட்டர் அண்ட் அதர் சொல்யூட்ஸ் கேன் என்டர் த வாஸ்குலர் சிலிண்டர். வாஸ்குலர் சிலிண்டர் தான் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் வந்து ரூட்டாக இருந்தால் சிம்பிளாஸ்டிக் பாத்வேல போகணும். அப்போ பிளாஸ்டிக்கில் இங்கே சிம்பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எண்டோடெர்மிஸில் போய்ட்டும் அப்புறம் சைலம் வழியாக போயிட்டு மேலே போகும். அப்போ பிளாஸ்டிக் பாத்வேங்கிறது செல்வாலில் போவாங்கிறது பாருங்கள். செல்வாலில் போகாதா ப்ளூ கலர் லைன் போட்டிருக்காங்களா, கடைசி சிம்பிளாஸ்டிக்கில் தான் போகும். கார்டெக்ஸு கொடுத்துருக்காங்க, கார்டெக்ஸு காஸ்பரின் ஸ்ட்ரிப்பு. நெக்ஸ்ட் பெரிசைக்கிள் ஃப்ளோயம். Next, once inside the xylem, water is again free to move to between cells as well as through them. யங் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேரெக்ட்லி சைலம் வெசல்ஸ் ட்ரக்கேட்ஸ்க்கு போயிடும். அதனால் நான் லிவிங் சைலம் வெசல்ஸ் ட்ரக்கேட்ஸும் நான் லிவிங் கண்டக்ட்ஸ், அதாவது கண்டக்ட் பண்ணக்கூடியது, அதெல்லாம் நான் லிவிங் தான். ஸோ அதனால் அப்போபிளாஸ்ட்டு வாட்டர் அண்ட் மினரல் ரெண்டுமே வந்து சைலம்னால மேலே கொண்டு போகப்படும். அப்புறம் சம் பிளான்ட்ஸ் ஆஃப் அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அசோசியேட் வித் தம் டு ஹெல்ப் இன் வாட்டர் மூவ் அப்சார்ப்ஷன். எக்ஸாம்பிள் மைக்கோரைசா. மைக்கோரைசாங்கிறது ஃபங்கல் அசோசியேஷன். ஃபங்கஸும் பிளான்ட்டோடைய ரூட்டும் அசோசியேட்டாக இருக்கிறது தான் மைக்கோரைசா. ஸோ இந்த மைக்கோரைசா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் ஹேர்ஸ் இருக்குன்னா நம்ம இது வந்து நம்ம ஃபங்கஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கும். அந்த அட்டாச் ஆகிறதுனால என்ன பண்ணணும், ஃபங்கஸ் எப்படி அட்டாச் ஆகிருக்கும், பொதுவாக இப்படி நிறைய ஹைஃபேவாக அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு பேர் ஹைஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைஃபே ஆர் மைசீலியம்னு நான் சொல்லுவாங்க. நிறைய ஹைஃபே சேர்ந்தால் மைசீலியம். இப்படி ஒன்று மட்டும் இருக்கிறது ஹைஃபே, இப்படி நிறையா இருந்தால் அது பேர் மைசீலியம். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் இப்போ ஏற்கனவே ரூட்டாக இருக்கிறதுனால தான் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் இது மாதிரி நிறைய இடத்துல அப்சர்வ் ஆகலாம். இப்போ இங்கே அப்சர்வ் ஆகிறதோட இங்கே வளைஞ்சிருக்கிறதுனால நிறைய இடத்துல அப்சர்வ் ஆகலாமா, அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மைசீலியம் இருந்தால் இன்னும் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மைசீலியம் வந்து தண்ணியும் மினரலையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டு கொடுக்கும். அந்த பிளான்ட் என்ன பண்ணும், சாப்பாடு நைட்ரஜன் கண்டென்ட் காம்பவுண்டா அந்த மைசீலியத்துக்கு கொடுக்கும். அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து உயிர் வாழ்வாங்க. சில பிளான்ட் வந்து இந்த மைக்ரோசைடில் உயிரே வாழ முடியாது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பைனஸ். இதெல்லாம் கேட்பாங்க. இந்த பைனஸ் சீட்ஸுங்கிறது cannot germinate and establish without the presence of mycorrhiza. எஸ்டப்ளைஸே பண்ண முடியாது மைக்ரோசா இல்லைன்னா. ஸோ மைக்ரோசா இஸ் ஏ சிம்பியாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கஸ் வித் ரூட் சிஸ்டம். இந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட் என்ன பண்ணும், ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகி எங்கள் ரூட்டு சுற்றியும் ரூட் செல்ஸை பெனட்ரேட் பண்ணிவிடும். இந்த ஹைஃபே ஹாவே வெரி லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. அதனால் வினரலையும் வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி லார்ஜ் ப்ராப்ளம் ஆஃப் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து ரூட்டு கூட அது அவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியாத இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து அங்கேருந்து அப்சர்வ் பண்ணி இந்த ஃபங்கஸ் வந்து மினரலையும் வாட்டரையும் ரூட்டு கொடுக்கும். இன்டர்ன் ரூட் என்ன கொடுக்கும், சுகரையும் என் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸும் ஃபங்கஸ் கொடுக்கும் மைக்ரோரைசாவுக்கு. அதனால் மைக்ரோரைசா உயிர் வாழும். ஸோ இது ரெண்டுமே ஆப்ளிகேட் அசோசியேஷன். அது ஒன்று இல்லாமல் ஒன்று இன்னொன்று வாழ முடியாது. அது எக்ஸாம்பிள் பைனஸ் சீட்ஸு. நெக்ஸ்ட் ஆனால் ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று வாழ முடியும். இப்போ மெச்சூர் பிளான்ட்டில் இந்த பைனஸ் சீட்ஸ் மட்டும் நீ வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. சம் பிளான்ட்ஸ் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அது. நெக்ஸ்ட் வாட்டர் மூவ்மெண்ட் அப்பிய பிளான்ட். இப்போ வந்து வாட்டர் வந்து சைலமுக்கு வந்துருச்சு, அங்கே போகுது. இப்போ சைலம்ன்றது எப்படி மூவ் ஆகும், நான் காமனாக சொல்கிற தியரி டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. அதுக்கு இன்னொரு பேர் கொஹஷன் தியரி. இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க.
கொஹஷன் தியரி. ஆர் இன்னொரு பேர் கொஹஷன் டென்ஷன் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 பேர் இருக்குது. இந்த 3வது பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில். 2 தியரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரூட் ப்ரெஷர் தியரி, டிரான்ஸ்வர்ஷன் புல் தியரி. நம்ம டிரான்ஸ்வர்ஷன் புல் தியரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வாட்டர் வந்து கொஹஷன் அதர்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால லீஃபில் வந்து எவாப்ரேட் ஆகிறதுனால அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் கான்செப்ட். இப்போ ரூட் ப்ரெஷர் தியரி இங்கே பார்ப்போம். இப்போ ரூட் ப்ரெஷர் தியரி எதனால் வருதுன்னா, இப்போ வந்து இப்போ வாட்டர் மட்டும் சைலம்னு அப்சர்வ் ஆகலை, நிறைய அயன்ஸும் அப்சர்வ் ஆகுது. அப்போ மினரல் அயன்ஸ் அப்சர்வ் ஆகிறதுனால என்ன ஆகும், சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், வாட்டர் வந்து இங்கே வெளியில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், உள்ளார லோயர் கான்சன்ட்ரேஷன், அதனால அப்படி மூவ் ஆகும். அப்போ அயன்ஸ் அதிகமானா ரூட்லேயே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ அதுதான் ரூட் ப்ரெஷர் தியரி. அதனால் வாட்டர் வந்து ஒரு 3 மீட்டர் வரைக்கும் வாட்டர் மூவ் ஆகும், அதுக்கு மேலே மூவ் ஆகாது. அப்போ ரூட் ப்ரெஷர் தியரி ஒரு ஃபெயிலியர் தான். லோயர் சின்ன பிளான்ட்டில் தான் வந்து ரூட் ப்ரெஷர் தியரியாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் வாட்டர் மூவ் ஆகுன்னு சொல்லலாம். பெரிய பெரிய பிளான்ட்டு, இப்போ ட்ரீஸ் 100 மீட்டர் ட்ரீஸ்லாம் ரூட் ப்ரெஷர் தியரினால அவ்வளோ ரூட் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவ்வளோ அழுத்தப்படுத்தி வாட்டர் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ என்ன கான்செப்ட், அதான் நம்ம இந்த வாட்டர் அயன் மூவ் ஆகிறதுனால வாட்டர் மூவ் ஆகும்னு சொல்கிறோம். ஆஸ் வேரியஸ் அயன் ஃப்ரம் த சாயில் ஆக்டிவாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி உள்ளார தள்ளுறாங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக இன்டு த வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆஃப் த ரூட்ஸ், அது சைலமில். வாட்டர் ஃபாலோஸ் இட்ஸ் ப்ரொடக்ஷன் கிரேடியன்ட். அப்போ ஆக்டிவாக அது உள்ளார போணுச்சுன்னா உள்ளார அயன்ஸ் அதிகமாக இருக்கும், வெளியே சாயிலில் வாட்டர் அதிகமாக இருக்கும். அதனால் சாயிலிருந்து நாங்கள் உள்ளார போக மூவ் பண்ணுவோம் வாட்டர். ஸோ அப்போ வந்து வாட்டர் ஃபாலோஸ் அதனால் ஃபாலோ பண்ணணும் அண்ட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் இன்சைட் த சைலம். ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் இன்சைட் த சைலம் தான் ரூட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷிங் அப் வாட்டர் டு ஸ்மால் ஹைட்ஸ் இன் த ஸ்டெம். அதுதான். ஸோ சூஸ் ஏ ஸ்மால் சாஃப்ட், இது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட், ஒரு சின்ன பிளான்ட், இப்படி சின்னோன்னு ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட் நீங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் இங்கேருந்து ஒழுகிறது தெரியும் உங்களுக்கு, எக்ஸுடேட் வரும். மார்னிங்லேயும் நைட்லேயும். மார்னிங் டைமில் முக்கியமாக, டே டைமில் வென் தேர் இஸ் எ பிளென்டி ஆஃப் அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர் இருந்தால் ஸ்டெம்மை கட் பண்ணிங்கன்னா, அந்த ஷார்ப் பிளேட் வச்சு கட் பண்ணிங்கன்னா இயர்லி இந்த மார்னிங்கில் ட்ராப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஊசிங் அவுட் ஆஃப் த கட் ஸ்டெம், அதிலிருந்து வெளியே வரது பார்ப்பீங்க. இது டியூ டு பாசிட்டிவ் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாயில் இந்த ஸ்டெம்லேருந்து வெளிவரதை பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க கட்டேஷன் சொல்லிட்டு. கட்டேஷன்னா அன்இன்ஜூர்டு பார்ட். நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து இன்ஜூர் பண்ணுறீங்க, அதாவது அதை வந்து இன்ஜூர் பண்ணதுனால வாட்டர் வெளியே வருது. அன்இன்ஜூர்டு பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லேருந்து வாட்டர் லாஸ் ஆகுதுன்னா அது கட்டேஷன். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் காலங்காலத்தால் வந்து ஒரு ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ மாய்ச்சர் கண்டென்ட் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கிராஸஸோடைய லீஃபில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும். ஓகேங்களா? நடந்து போகும்போது தெரியும் காட்டில். ஸோ அந்த தான் வந்து கட்டேஷன் சொல்கிறாங்க. எதனால்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஏற்கனவே அதிகமாக இருக்குது, அதனால் வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஆகும் லீவ்ஸ்லேருந்து. அப்போ டிரான்ஸ்பிரேஷன் ஆகும்போது எவாப்ரேட் ஆகாமல் வெளியிலே இங்கேயே தங்கிடும், தண்ணி அதிகம் அப்சார்ப் ஆகி. ஸோ அதுதான் வந்து கட்டேஷன். ஸோ இஃப் யூ ஃபிக்ஸ் ஏ ரப்பர் டியூப் டு த கட் ஸ்டெம், அதை நம்ம கட் பண்ணுற ஸ்டெம்மை வந்து ரப்பர் டியூப் வச்சிங்கன்னா அதுலேருந்து எக்ஸிடேட் வரும். அந்த ரேட் ஆஃப் எக்ஸிடேஷன் மெஷர் பண்ணலாம், அந்த எக்ஸிடேட்டுக்குள்ளே என்ன காம்போசிஷன் இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். இதுதான் எஃபெக்ட் ஆஃப் ரூட் ப்ரெஷர். நைட்டு இயர்லி மார்னிங் இருக்கும் when the evaporation is low and excess water collects in the form of droplets in the special opening of veins near the tip of grass blades. இப்போ வந்து ரூட் ப்ரெஷர்னால நைட்டு இயர்லி மார்னிங்கும் இப்போ எவாப்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதனால எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த கிராஸ் லீஃபில் வந்து கனெக்ட் ஆகி அந்த வெயின்ஸில் வந்து இப்படி ட்ராப்லெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து லீவ்ஸ் ஆஃப் மெனி ஹெர்பேசியஸ் பிளான்ட். சின்ன பிளான்ட் தான் ஹெர்பேசியஸ் பிளான்ட். அது வந்து வாட்டர் லாஸ் இன் இட்ஸ் லிக்விட் ஃபேஸ்லேயே வாட்டர் லாஸ் ஆகுது. அதுக்கு பேர் கட்டேஷன். இதை கேட்டிருக்காங்க நிறைய டைம் கொஷின்ஸு. நெக்ஸ்ட், ரூட் ப்ரெஷர் கேன் அட் பெஸ்ட் ஒன்லி ப்ரொவைட் மாடஸ்ட், ஒரு மாடஸ்ட் பண்ணால் கொஞ்சம் தான் புஷ் பண்ணும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை. அது வந்து ரொம்ப டால் ட்ரீஸ்லாம் புஷ் பண்ணாது. அதனால் வந்து கிரேட்டஸ்ட் கண்ட்ரிபியூஷன் ரூட் ப்ரெஷர் வந்து எஸ்டபிளைஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? எனார்மஸ் டென்ஷன் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு கொண்டு போக முடியல, டிரான்ஸ்பிரேஷன் ஹைட்டுக்கு கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ அதனால் ரூட் ப்ரெஷர் தியரி வந்து மெஜாரிட்டி ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றுக்க முடியல. டிரான்ஸ்போர்ட் புல் தியரி தான் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரிக்கு என்னென்ன பேர் சொன்னேன்? கொஹஷன் தியரின்னு சொல்லலாம், இல்லது கொஹஷன் டென்ஷன் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஆர் சர்க்குலர் சிஸ்டம்னா பிளான்ட்டு கிடையாது. அதனால் வாட்டர் எப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹைட் 100 மீட்டர் 130 மீட்டருக்குலாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 மீட்டர் பெர் ஹவர்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு புல்லிங்னால தான் போகுதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, சயின்டிஸ்ட்டு. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் லீவ்ஸ். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் என்னன்னா டிரான்ஸ்பிரேஷன். இப்போ லீவ்ஸில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து டொமேட்டோவில் இருக்குது. டொமேட்டோ எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சைலமில் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சைலம் ஒரு தின் டியூப், அது எங்கே கனெக்ட் ஆயிருக்கு? ரூட் ஏர்ஸில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ரூட் ஏர்ஸ்லேருந்து இப்போ வாட்டர் வந்து இங்கே ஒரு மாலிகுல் அட்டாச் ஆயிருக்குன்னா அந்த மாலிகுல் தான் அதே கடைசி வரைக்கும் அட்டாச் ஆயிருக்கும். ஒவ்வொரு மாலிகுலும் அட்டாச் ஆயிருக்கும், அதே மாதிரி தான் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ ஒரு மாலிகுல் வெளியே போச்சுன்னா அந்த மாலிகுல் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு மாலிகுல் ஒட்டிக்கிட்டே இழுத்துட்டு வரும். அப்போ இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் இழுத்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. இதுதான் கொஹஷன் தியரி. அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய டியூப்பில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னா, அந்த டியூபோடைய வாலில்
ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் அதர்சன் தியரி. ஓகேங்களா. அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஸ்னால வாட்டர் மேலே மூவ் ஆகுது, அது கேபிலரிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சேர்ந்து தான் டிரான்ஸ்பிரேஷன் பூல் தியரியை கைட் பண்ணுது. ஸோ this referred to as coefficient tension transpiration pull model of water transport. அதாவது வாட்டர் இஸ் டிரான்சிட் இன் பிளான்ஸ் லெஸ் தென் 1% ஆஃப் வாட்டர் தான் லீவ்ஸ்க்கு தேவைப்படுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. மீதி இருக்கிற வாட்டர் எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் லாஸ்ட் த்ரோ த ஸ்டொமேட்டா இன் த லீவ்ஸ். ஸ்டொமேட்டாவோட வாட்டரில் தான் வந்து மோஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த வாட்டர் லாஸ் தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த எவாபரேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர் பை பிளான்ஸ். இட் அக்யூர்ஸ் மெயின்லி த்ரூ ஸ்டொமேட்டாவில் தான் வருது. சிங்குலர் ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டொமேட்டாவை ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. பல ஸ்டோமா இருந்துச்சுன்னா ஸ்டொமேட்டான்னு சொல்லுவாங்க. பிசைட்ஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் டிரான்ஸ்பிரேஷன் தவிர்த்து ஸ்டொமேட்டாவில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நடக்கும். அதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவைப்படும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தான் சாப்பாடு குரோஸ்லாம் தயாரிக்கப்படும். நார்மலி ஸ்டொமேட்டோ டே டைமில் ஓப்பனாக இருக்கும், நைட் டைமில் க்ளோஸாக இருக்கும். சில பிளான்ட்டு டே டைமில் க்ளோஸாக இருக்கும், நைட் டைமில் ஓப்பனாக இருக்கும். டெசர்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால. இந்த இமீடியட் காஸ் ஆஃப் த ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல்ஸ். டர்ஜிடிட்டினா காட் செல்ஸ் வீங்கி போனால் தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஃப்ளாசிடிட்டி டர்ஜிடிட்டின்னு இருக்குது. ஃப்ளாசிடிட்டின்னு வச்சுக்கோங்களேன் சப்பையாகிறது, டர்ஜிடிட்டினா ஓப்பன் ஆகிறது. பார்த்தீங்கன்னா காட் செல்ஸு இப்படி இருக்கா. ஓகே, இது வந்து டர்ஜிடாக இருக்குது. டர்ஜிட்னா வாட்டரிங்கெலாம் வந்து இப்படி தள்ளுது, அதனால தான் இப்படி வீங்கி போய் வாட்டர் கிரியேட் ஆகுது. இதே வந்து ஃப்ளாசிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஆகிடும். அப்போ நோ ஓப்பனிங். இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓப்பனிங். எதனாலனா வாட்டர் உள்ளார வருது. வாட்டர் எப்படி உள்ளார வரும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு செல் இருக்குது தெரியுமா, இது சப்சிடியரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக 2 அயனை உள்ளார தள்ளும். K+ம் Cl- உள்ளார தள்ளும், H+ வெளியே தள்ளும். இப்போ K+Cl- உள்ளார தள்ளுறதுனால அயனிக் கண்டென்ட் இன் காட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அயனிக் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகும், மெயினாக பொட்டாசியம் வந்து உள்ளார இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகம் பொட்டாசியம் தான் உள்ளார இன்க்ரீஸ் ஆகும் காட் செல்லில். அப்போ அதனால என்ன ஆகும், வாட்டர் வந்து வெளியில் அதிகமாக இருக்கும், உள்ளார அயன் அதிகமாக இருந்தாலும் வாட்டர் கம்மியாக இருக்கும். அப்போ வாட்டர் வெளியிலேருந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியட்னால உள்ளார போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், வாட்டர் உள்ளார போகிறதுனால அது வீங்கி போகும், டர்ஜிட் ஆகும் செல்லு. டர்ஜிட்னு என்ன சொன்னேன், வாட்டர் உள்ளார வரதுனால அந்த வாட்டர் ப்ரெஷர் வந்து இந்த செல்வால் எக்ஸெப்ட் ஆகும். அப்படினால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், அதான் டர்ஜிட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வால் வந்து இந்த டர்ஜிட் ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக ஒன்று கிரியேட் ஆகும், அது வால் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டர்ஜிட் ப்ரெஷர் கிரியேட் ஆனாலும் டர்ஜிட் ஆகிடுச்சு, அதனால் ஓப்பனிங் கிரியேட் ஆகுது. இப்போ வாட்டர் வந்து உள்ளார என்டர் ஆகலை, இப்போ ட்ராட் கண்டிஷன்லாம் வாட்டர் இல்லை அப்படின்னா சப்சிடரி செல்லிருந்து அயன் வந்து உள்ளார போகாது. அப்போ வாட்டர் உள்ளார போகாது, அப்போ ஃப்ளாசிடாக மாறிடும், ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிடும். இதுதான் நடக்குது. அப்போ பொட்டாசியம் கண்ட்ரோல்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. அதுதான் டர்ஜிட்டி ஆஃப் காட் செல்ஸ். இந்த இன்னர் வால் அதே மாதிரி இந்த காட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்னர் வால் வந்து திக்காக இருக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து வாட்டர் ஈஸியாக ப்ரெட்டாமல் தடுக்கும். ஓகேங்களா. பட் தேவைப்படாது கம்பேர்ட் டு. ஓகேங்களா. வெளியில் வந்து தின்னாக இருக்கும். ஓகேங்களா. அதனால் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் K+சயின்ஸில் வரும் மாற்றம். இந்த இன்னர் வால் வந்து காட் செல் டுவர்ட்ஸ் த போர், ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர். இதுதான் ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் போர்னு சொல்கிறாங்க. இஸ் திக் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். when turbidity increases within the 2 guard cells, flanking-னா ரெண்டு இடிச்சிக்கும் ஆஃப் ஈச் ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் ஓப்பர் ஆர் போர் த தின் அவுட்டர் வால்ஸ் பல்ஜ் அவுட். தின் அவுட்டர் வால்ஸ் பல்ஜ் ஆகும். ஓகேங்களா. அதனால் வந்து அந்த 4 the inner walls into a crescent shape. crescent shapeனா ஃபோர்ஸ் த crescent shapeனா பாதி நிலா மாதிரி crescent shapeல மூவ் பண்ண வைக்கும். ஓகேங்களா. The opening of the stomata is also aided due to the orientation of the microfibrils. இன்னொரு காரணம்னா மைக்ரோஃபைபிள்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்காது. ஓகேங்களா. இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா. ரேடியலாக இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகும், பிடிச்சி புல் பண்ணும் இந்த பக்கம். ரேடியலாக இருக்கிறதால ஈஸியாக இருக்குது மைக்ரோஃபைபிள்ஸ் புல் பண்ணி கார்ட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி வைக்கும். இந்த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபிள்ஸ் ஆர் ஓரியன்டட் ரேடியலி ரேதர் தென் லாங்கிட்யூடினல். லாங்கிட்யூடினல்னா இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கிறது. ஓகேங்களா. இப்படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதனால தான் ஈஸியாக புல் பண்ணுது. ஓகேங்களா. ரேடியலாக புல் பண்ணுது. when the guard cells lose turgor due to water loss, அதனால் இந்த புல் பண்ணதாலும் ஓப்பன் ஆகும். இப்போ காட் செல்ஸ் வந்து டர்கர் ப்ரெஷர் லூஸ் பண்ணது அப்படின்னா வாட்டர் லாஸ் ஆகுது. வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் வெளியில் வாட்டர் வந்து கம்மியாச்சு, ட்ராட் கண்டிஷனில் வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த எலாஸ்டிக் இன்னர் வால்ஸ் ரெகெயின் தர் ஒரிஜினல் ஷேப். மறுபடியும் ஒரிஜினல் ஷேப் வந்துடும், அதனால் ஃப்ளாட் ஆகிடும். ஏன்னா இன்னர் வால்ஸும் எலாஸ்டிக்காக இருக்கும். இங்கே எலாஸ்டிக் திக்காக இருந்தாலும் எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த காட் செல்ஸ் பிகம் ஃப்ளாசிட் அண்ட் ஸ்டோமா க்ளோசஸ்ன்றாங்க. அவ்வளோதான். யூஸ்வலி த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் டார்சி வென்ட்ரல் டைகாட்னஸ் லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபோடைய லோயர் சர்ஃபேஸ் தான் அதிகமான ஸ்டொமேட்டா இருக்கும். பட் மோனோகாட்டில் வந்து 2 சர்ஃபேஸ்லையும் அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டைகாட்னஸ் லீஃபில் லோயர் சர்ஃபேஸ் அதாவது டார்சி வென்ட்ரல்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா வைல் லோயர் சர்ஃபேஸில் இருக்கும். அதே மாதிரி ஐசோபைலேட்டரில் மோனோகாட்ஸில் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அஃபெக்டட் பை செவரல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். டிரான்ஸ்பிரேஷனில் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது 2-3 ஃபேக்டர்னாலையும் மாறுபடலாம். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா
ஸ்டொமட்டா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டொமட்டா அதிகமாக ஓப்பன் ஆகும். ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டொமட்டா ஓப்பன் ஆகலாம். விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டொமட்டா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும். ஸோ இது மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை பொறுத்து வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் வேரி ஆகும். அந்த பிளான்ட் ஃபேக்டர்ஸும் டிரான்ஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்பர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமட்டாவே கம்மியாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷனே கம்மியாக தான் இருக்கும். ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக தான் இருக்கும். வாட்டர் ஸ்டேட்டஸ், வாட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா வாட்டரே இருக்காது, அப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக தான் இருக்கும், ஸ்டொமட்டா ஓப்பனே ஆகாது. கனோப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதராக இருக்கிறது தான் கனோப்பி. இதுக்கு இந்த மாதிரி புதருக்கு பார்த்தா இன்னொரு பெரிய ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு பெரிய ட்ரீ இருக்குன்னா இதுக்கு சன்லைட்டே வராது, அப்போ ஸ்டொமட்டா ஓப்பனே ஆகாது. இதுதான் கனோப்பின்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்லாம் கனோப்பி சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிரேஷன் டிரைவன் அசன்ட் ஆஃப் சைலம் சாப். சைலம் சாப்னா சைலமில் இருக்கிறது வாட்டர் ப்ளஸ் மினரல் நியூட்ரியன்ஸ், அதான் சைலம் சாப். டிரான்ஸ்பிரேஷன் டிரைவன்னா இப்போ மேலே இருக்க லீஃபில் வந்து டிரான்ஸ்பிரேஷனில் வாட்டர் மாலிகுல் எவாபரேட் ஆகுது, அதனால இங்கே சைலம்லேருந்து வாட்டர் சைலம் சாப் மூவ் ஆகுது. அது மெயின்லி டிபெண்ட் ஆன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். என்ன சொல்லியிருந்தேன்? கோஷன், அதர்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் தான் சொல்லியிருந்தேன். கோஷன்னா மியூச்சுவல் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகுல்ஸ். ஒரு வாட்டர் மாலிகுல் இன்னொரு வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் ஆகிறது தான் கோஷன். அதர்ஷன்னா வாட்டர் மாலிகுல் அட்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டு போலார் சர்ஃபேஸ். போலார் சர்ஃபேஸ்னா சர்ஃபேஸ் ஆஃப் ட்ரக்கேரி எலமெண்ட்ஸ், அப்படின்னா பால்ஸ் ஆஃப் சைலம். வாட்டர் மாலிகுலும் இதுவும் அட்ராக்ட் ஆகுறதுனா ரெண்டுமே போலார் மாலிகுல். சர்ஃபேஸ் டென்ஷன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு ஈச் அதர் இன் லிக்விட் ஃபேஸ் மோர் தென் டு வாட்டர் இன் கேஸ் ஃபேஸ். கேஸ் ஃபேஸோட இப்போ வந்து ஒரு பீக்கர் இருக்குது அப்படின்னா இப்போ வாட்டர் வந்து எவாப்ரேட் பண்ணுறீங்க ஹீட் பண்ணி, அப்போ கேஸ் ஃபேஸில் இங்கே இருக்கும். சர்ஃபேஸ்னால் இங்கே லிக்விட் மாலிகுல் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் இது அட்டாச் ஆக போகிறதோட இந்த லிக்விட் மாலிகுல் தான் அட்டாச் ஆகிட்டு இருக்கும், அதிகமாக அட்டாச் ஆகிட்டு இருக்கும், அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் நீங்கள் வெளியே தள்ளினா இங்கே ஃபில் ஆகிறதுக்கு இன்னொரு வாட்டர் மாலிகுல் வரும். இப்போ லிக்விடில் தான் அதிகமாக இருக்கும் கேஸ்லோட. ஓகேங்களா? தானாக எவாப்ரேட் ஆகாது, பட் தானாக வந்து ஃபில் பண்ணும். இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது தானாக ஃபில் பண்ணும், ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது. இப்போ எவாப்ரேட் ஆகிறதுக்கு அங்கே வாட்டர் மாலிகுல் கேஸையும் லிக்விடையும் ஈக்குவல் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ கேஸ் மாலிகுல் ஒன்று போனுச்சுன்னா அது கூடவே லிக்விட் வரும், பட் அப்படி இல்லை, இங்கே ஒன்லி லிக்விடில் தான் கூடவே வரும். ஓகேங்களா? திஸ் ப்ராப்பர்ட்டி கிவ் வாட்டர் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்னா எப்படி தான் வாட்டர் எடுத்தாலும் உடச்சாலும் அது அமைக்கினாலும் வந்துடும் வச்சுக்கோங்களேன். எபிலிட்டி டு ரெசிஸ்ட் புல்லிங் ஃபோர்ஸ், அப்படின்னா புல் பண்ணும்போது ரெசிஸ்ட் பண்ணி வரும் தானா. அண்ட் ஹை கேப்புலாரிட்டி. ஹை கேப்புலாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தின் டியூப்பில் ரைஸ் ஆகிறது தான் ஹை கேப்புலாரிட்டி. எபிலிட்டி டு ரைஸ் இன் தின் டியூப். சைலம்ங்கிறது ஒரு தின் டியூப் தான். இன் பிளான்ஸ் கேப்புலாரிட்டி இஸ் எய்டட் பை ஸ்மால் டயாமீட்டர் ஆஃப் த ட்ரக்கேரி எலமெண்ட்ஸ். ட்ரக்கேரி எலமெண்ட்ஸ் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது? சைலமில் தான் ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? சைலம்ல 4 இருக்குது. சைலம் பேரன்கேமா, சைலம் ஃபைபர்ஸ், சைலம் ட்ரக்கீட்ஸ், வெசல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் ட்ரக்கீர் எலமெண்ட்ஸ் வித்தியாசமாக நினச்சிக்காதீங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ரெக்வயர்ஸ் வாட்டர். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வாட்டர் தேவைப்படும். த சிஸ்டம் ஆஃப் சைலம் வெசல் ஃப்ரம் த ரூட் டு த லீஃப் வெயின் கேன் சப்ளை நீடட் வாட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படித்தாவே புரிஞ்சிடும். சைலம் வந்து புல்லிங் பண்ணும் வாட்டரை, மாலிகுல் டிரான்ஸ்பிரேஷனில் புல் பண்ணும். ஸோ கண்டினியூ இந்த தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர் ஓவர் த செல் இஸ் கண்டினியூஸ். அதனால் புல் பண்ண வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் அட்மாஸ்பியர் ஆஸ் கம்பேர்ட் டு சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டினா ஸ்டொமட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற கேவிட்டி, அதனால் அங்கே அட்மாஸ்பியரில் கம்மியான வாட்டர் இருக்குது, அதனால் இங்கேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்லேருந்து, அதனால் வந்துகிட்டே இருக்கும். அதாவது சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸையும் கம்பேர் பண்ணும்போது அட்மாஸ்பியர் கம்மி வாட்டர் இருக்குது, அதனால் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வாட்டர் டிஃப்யூஷன் இன்டு சரௌண்டிங் ஏர். திஸ் கிரியேட்ஸ் எ புல், அந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். So measurement revealed that forces generated by transpiration can cause pressure sufficient to lift the xylem-sized column of water over 130 meters high. 130 மீட்டர் வரைக்கும் ஹையாக கொண்டு போகலாம். ஸோ இதுதான் சப்ஸ்டொமட்டல் கேவிட்டி. இங்கே தான் டிவிஷன் ஆஃப் இன்டூ சரௌண்டிங் ஏர், டிவிஷன் ஆஃப் வாட்டர் இன்டூ சரௌண்டிங் ஏர். இது ஸ்டொமட்டல் போர், காட் செல்ஸ் இருக்குது. பேலசைட் பேரன்கைமா, இது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. லோயர் சர்ஃபேஸில் தான் அதிகமாக ஸ்டொமட்டா இருக்குது. சைலம் ஃப்ளோயம் இங்கே இருக்கும். சைலமில் தான் வாட்டர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஓகேங்களா? இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு காம்ப்ரமைஸ். ரெண்டு யூஸ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் புல் தேவைப்படுது, அதனால் டிரான்ஸ்போர்ட் அப்சார்பும் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்குது. வாட்டர் அண்ட் மினரல்ஸ். வாட்டர் சப்ளை பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு, அப்புறம் மினரல்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது சாயிலிருந்து எல்லா பார்ட்டுக்கும். இப்போ லீஃபை வந்து கூல் பண்ணுறதும் டிரான்ஸ்பிரேஷன் தான். 10 to 15 டிகிரி கூல் பண்ணுறதும் எவாப்ரேஷனால கூல் பண்ணும். ஏன்னா ஒரு 90% வாட்டர் வேஸ்ட்டு தான், நம்ம 1% தான் யூஸ் பண்ணுற மாதிரி லீஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஸோ வேஸ்டான வாட்டர்லாம் ஈஸியாக தள்ளிவிடும். அதே மாதிரி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான். பை கீப்பிங் த செல்ஸ் டர்ஜிடு. இப்போ தண்ணி எல்லாம் சோர்ந்து போய் அழுகிடும், அதாவது சொங்கிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பிளான்ட்டு தண்ணி அதிகமாக ஒட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான்ட் அப்படி மழை பெய்யறப்பெல்லாம் நல்லா நிற்கும். ஸோ ஆக்டிவ்லி ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் ஆஸ் அன் இன்சாட்டேபிள் நீட் ஆஃப் வாட்டர். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னா கூல் பண்ணுறதுக்கும் வாட்டர் தேவை,
ஏன்னா இன்சார்டபிள், அது பாட்டுக்கு தேவைப்பட்டே இருக்கும், போதும்னே சொல்லாது பிளான்ட், அது பாட்டுக்கு இழுத்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முக்கால்வாசி வாட்டர் வெளியே தள்ளி கூல் பண்ண தான் யூஸ் பண்ணணும், மீதி தான் கொஞ்சம் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா சன்லைட்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மட்டும் சன்லைட்லேருந்து ரேடியேஷன் வரல, மற்ற ரேடியேஷன் வருது, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அது மாதிரி அதெல்லாம் லீஃபை ஹீட் பண்ணும். அப்போ லீஃப் வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வாட்டர் எவாப்ரேட் பண்ணிட்டே இருந்தால் தான் வாட்டர் வெளியாப்ரேட் பண்ணுறது தான் லீஃப் கூல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் லிமிட்டட் பை அவைலபிள் வாட்டர். இப்போ வாட்டரே கம்மியாக இருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸே நடக்காது, ஓகேங்களா. அதனால் அது ஒரு காரணம் இருக்குது. இந்த ஹியூமிடிட்டி ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹியூமிடாக இருக்கும், வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், ஜில்லுன்னு காற்று. அதெல்லாம் டியூ டு வாஸ்ட் ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர். ரூட்டுக்கும் லீஃபுக்கும் அட்மாஸ்ஃபியருக்கும் ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர் நடந்துகிட்டே இருக்குது. ரூட்டு அதுலேருந்து லீஃபுக்கு போகும், அப்புறம் அட்மாஸ்ஃபியருக்கு போகும், அதுலேருந்து மறுபடியும் சாயலுக்கு வரும், மறுபடியும் இங்கேருந்து போகும், அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். C4 பிளான்ட்டு ஒரு சொல்லுவாங்க. இந்த C4 பிளான்ட்டு தான் வாட்டர் மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் வாட்டர். C3 பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது C4 பிளான்ட் பாதி வாட்டர் தான் எடுத்துக்கும். இப்போ 10 CO2 இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி சுக்ரோஸ் ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே 10 CO2க்கு இதில் வந்து 1 லிட்டர் தேவைப்படுது, இது 1/2 லிட்டர் தான் தேவைப்படும். ஸோ அது மாதிரி கான்செப்ட். நெக்ஸ்ட் அப்டேக் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் மினரல் அயான்ஸ். மினரல் அயான்ஸ் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்டிவ் அப்சார்ப்ஷனால் தான் மினரல் அயான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ மினரல்ஸ் வந்து சாயிலில் வந்து ஆர் ப்ரெசென்ட் இந்த சாயில் ஆஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சார்ஜ்டு அயான்ஸை தான் சாயிலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த சாயிலில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது விச் கேனாட் மூவ் அக்ராஸ் செல் மெம்பரைனில் மூவ் பண்ணாது, ஓகேங்களா. அதுக்கு வந்து ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் தேவை. ஆல் மினரல்ஸ் கேனாட் பி பேசிவ்லி அப்சர்வ்டு பிகாஸ் 2 ஃபேக்டர் இருக்குது. சாயில் அதிகமாக இருக்கும் சில அயானு, அதனால் செல்லுக்குள்ளே கம்மியாக இருக்கும். அதனால் ஆக்டிவாக கிரேடியன்ட், அந்த பேசிவாக அதிகமான இருந்து கம்மியாக போகிறது மூவ் பண்ணாது. ஏன்னா செல்லுக்குள்ளே வேக்யூல்ஸில் சில அயன் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ்டு அயன் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சார்ஜ்டு அயன் சாயில் இருந்துச்சுன்னா இந்த சார்ஜ்டு அயன் வந்து ரிப்பல் ஆகிடும், வாட்டரில் மூவ் ஆகாது, ஓகேங்களா. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இந்த சாயிலி சொல்லி லோயர் தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மினரல்ஸ் இந்த ரூட். அப்போ அயன் வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், சாயிலில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து இங்கேருந்து மூவ் ஆகுது. ஏன்னா இங்கே லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகாது, ஹை டு லோயே தான் மூவ் ஆகும். அப்போல்லாம் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் தேவை. ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் லோவிலிருந்து ஹைக்கு மூவ் பண்ண வைக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் ATP எனர்ஜி. அதுதான் அப்ஹில் ட்ரான்ஸ்போர்ட் த்ரோ மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் மெம்பரைன் சேனல்னால மூவ் பண்ண வைக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் இந்த லெசனில். ஸோ the most minerals must enter root by active absorption into the cytoplasm of epidermal cells. This needs energy in the form of ATP. ATP energy தேவைப்படும் இதுக்கு. The active uptake of ions is partly responsible for the water potential gradient in roots. இந்த ஆக்டிவ் அப்டேக் வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ரூட்டில் இருக்கிறத வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எப்படின்னா இப்போ வாட்டர் உள்ளார அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், சொல்யூட் கம்மியாக இருக்கும், அதனால் வாட்டர் தர்ஃபோர் த அப்டேக் வாட்டர் பை ஆஸ்மோசிஸும் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து நான் முன்ன என்ன சொல்லியிருக்கேன், ரூட் ப்ரெஸ்ன்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஓகேங்களா. அது என்ன சொன்னேன், மினரல் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்னால ரூட்டுக்கு செல்ஸுக்கு போயிடும், சைலமுக்கு. அப்போ என்ன ஆகும், இங்கே சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணோம், வெளியில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது சாயிலில், உள்ளார வாட்டர் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, சொல்யூட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், வாட்டர் ஹை டு லோவுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணோம். அதுக்கு செல் மெம்பரைனை கிராஸ் பண்ணோம். செல் மெம்பரைன் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் தான். அப்போ என்ன நடக்கும், இங்கே ஆஸ்மோசிஸ் நடக்கும். இதுதான் சிம்பிள், ஓகேங்களா. அப்போ நம்ம ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் அயன் நடக்கிறதுனால இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அது வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவுது. அதனால வாட்டர் வந்து அப்டேக் ஆகுது பை ஆஸ்மோசிஸ், இதை ஹெல்ப் பண்ணுது, ஓகேங்களா. எவ்வளோ தான் சிம்பிள் பாயிண்ட். சம் அயன்ஸ் ஆல்சோ மூவ் எபிடெர்மல் செல்ஸ் பேசிவ்லி. எபிடெர்மல் செல்ஸ் கூட பேசிவாகவும் சில அயன் மூவ் ஆகும். அயன்ஸ் ஆர் அப்சர்வ்டு ஃப்ரம் த சாயில் பை போத் பேசிவ் அண்ட் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட். அப்போ 2 நாளையும் நடக்குதா. ஸோ ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன்ஸ் இந்த மெம்பரைன்ஸ் ஆஃப் ரூட் ஹேர் செல்ஸ் ஆக்டிவ்லி பம்ப் அயன்ஸ் ஃப்ரம் த சாயில் இன்டு த சைட்டோபிளாசம் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் மூவ் பண்ணுது, அதுதான் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட். மெம்பரைன் ப்ரோட்டீன் சேனல் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். ஆல் செல்ஸ், எல்லா செல்ஸ் மாதிரி எபிடெர்மல் செல்ஸ் எண்டோடெர்மல் செல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பிளாஸ்மா மெம்பரைனில். அதனால் வந்து அயன்ஸை வந்து மூவ் பண்ண வைக்குது. ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆஃப் எண்டோடெர்மல் செல்ஸ் ஆர் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ். அதில் தான் வந்து எவ்வளோ சொல்யூபிளாக ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மெஷர் பண்ணும், ஓகேங்களா. கிளம்புக்கு வந்துருச்சு. அங்கேருந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து லீஃபுக்கு போகணும். அதுதான் மேட்ரு. தேவையான இடம் எங்கே, லீஃப். அங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும், அங்கே தான் எல்லாம் க்ரோத் ஆகிற இடம். அந்த க்ரோத் ஆகிற இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்லொகேஷன். இப்போல்லாம் ஆஸ்மோசிஸ் டிஃப்யூஷன் நடந்துச்சு ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக. இப்போ டிரான்ஸ்லொகேஷனாக மாஸ் மூவ்மெண்ட் த்ரோ லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ண வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அயனை வந்து சைலம்க்கு ரீச் பண்ண வைக்கணும். ஸோ ஆஃப்டர் த அயன்ஸ் ஹேவ் ரீச் தி சைலம் ரீச் ஆன உடனே ஆக்டிவ் ஆர் பேசிவ் அப்டேக்னால சைலம்க்கு ரீச் ஆயிடுச்சு.
இப்போ அதுலேருந்து 2 காம்பினேஷன் ரீச் ஆச்சு. அங்கேருந்து வந்து எல்லா பார்ட்ஸும் கொண்டு போகணும்னா அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம்னால போகும். நம்ம டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரியில் என்ன சொல்லியிருந்தேன், வாட்டர் மாலிகுல் எல்எம்எஸ்எல்ல புல்லாகி டாப் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகும்னு சொன்னேன். அப்போ வாட்டர் போகுதுன்னா அது கூடயே ஒட்டிட்டு மினரல் அயான்ஸும் போயிடும். இதுதான் சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் சிங்க்னா தேவைப்படுற இடம். இப்போ ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த சீப் சிங்க்னு சொல்லுவாங்க. சோர்ஸ்னால் அதிகமாக இருக்கிற இடம். மினரல் அயான்ட்டுக்கு எங்கே தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க, மினரல் எலமெண்ட்டுக்கு க்ரோயிங் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளான்ட் தான் தேவைப்படுது. எபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், யங் லீவ்ஸு, டெவலப்பிங் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட் சீட்ஸு, ஸ்டோரேஜ் ஆர்கனிங் தான் தேவைப்படும். இந்த அன்லோடிங் ஆஃப் மினரல் அயான்ஸ் அக்யூர்ஸ் அட் ஃபைன் வெயின் எண்டிங்ஸ். சின்ன சின்ன வெயின் எண்டிங்ஸில் டிஃப்யூஷன் வழியாக ஆக்டிவ் அப்டேக் வழியாக இந்த செல்லுக்கு மினரல் அயான்ஸுக்கு போயிடும். டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரியில் வந்து மேலே போயிடும், அங்கேருந்து போயிடும். ஓகேங்களா. மினரல் அயான்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ரீமொபிலைஸ்டு. இது முக்கியமான விஷயம். அதாவது ஓல்டு லீவ்ஸு, இந்த செத்து போகிற பிளான்ட்லாம் என்ன பண்ணோம்னா, இங்கே மினரல் அயான்ஸ் இருக்குது, கீழே இருக்கிற சாயில் இருக்குது, கீழே ஒரு லீவ் இருக்குது, சாக போகுதுன்னு சொல்லி பழுத்து போயிடுச்சு, அதாவது எல்லோ ஆகி போயிடுச்சு. அப்படின்னா இங்கே இருக்கிற மொபைலைஸ் பண்ணுற எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட் வந்து மொபைல் எலமெண்ட்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம், இதெல்லாம் மொபைல் எலமெண்ட். இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து யங் லீஃப்க்கு போயிடும். நான் தான் சாவறேன், நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இது எங் லீஃப் போயிடும். சில எலமெண்ட், அது கார்பன், ஹைட்ரஜன், கால்சியம் எல்லாம் ஸ்ட்ரக்சரல், அது இல்லைன்னா ஸ்ட்ரக்சரே இருக்காது, அது வந்து மூவ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட். ஓகேங்களா. ஸோ மொபைல் எலமெண்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். இது பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். ஸோ இதுதான் மினரல் அயான்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட் ரீமொபைலைஸ்டு பர்டிகுலர் ஃப்ரம் ஓல்டர் செனசிங் பார்ட்ஸ். அதில் வந்து ரீமொபைலைஸ் ஆகும். இந்த ஓல்டர் டையிங் லீவ்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் மச் ஆஃப் தர் மினரல் கண்டென்ட் டு யங்கர் லீவ்ஸ். Similarly, before leaf fall in deciduous plants, minerals are removed to other parts. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதர் பார்ட்ஸ்க்கு போயிட்டு லீஃப் ஃபால் ஆகும்போது. Elements most readily mobilized are phosphorus, sulfur, nitrogen, potassium. Some elements that are structural component. Structural component வந்து mobilize ஆகாது. எக்ஸாம்பிள் கால்சியம். இப்போ வந்து சைலம் எக்ஸ்ப்ளோரேட் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த நைட்ரஜன் வந்து இன்ஆர்கானிக் அயனாக போகும், சில வந்து ஆர்கானிக் அயனாக போகும் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் கூட ஆர்கானிக் காம்பவுண்டாக மேலே போயிட்டுருக்கு, அதர் மெட்டீரியலும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து இப்போ சைலம் வந்து பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல். என்ன சொல்லியிருந்தேன், சைலம் மூவ்மெண்ட்டு. இப்போ இது வரைக்கும் பார்த்து சைலமில் என்ன மூவ் ஆகும், வாட்டர் அண்டு மினரல்ஸ். இது என்னது, யூனி டைரக்ஷனல். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைரக்ஷன் தான் மூவ் ஆகும். எங்கள் ரூட்டில் இருந்து மட்டும்தான் க்ரோயிங் பார்ட்டுக்கு இல்லை லீஃப்க்கு மூவ் ஆகும், வேறு எப்படியுமே மூவ் ஆகாது. இதுதான் சைலம். யூனி டைரக்ஷன் ஒரே மட்டும் மூவ் ஆகும். ஆனால் ஃப்ளோயம் அப்படி கிடையாது. ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் வந்து சோர்ஸ் சிங்கை பொறுத்து வேரி ஆகும். சோர்ஸ்னால் அதிகமாக இருக்கிறது. எங்கே அதிகமாக இருக்கும் பொதுவாக, இப்போ லீஃபில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, அங்கே தான் சுக்ரோஸ் செக்ரீட் ஆகும். ஸோ அங்கேருந்து சிங்க் எங்கே, சிங்க் எங்கே, ரூட்டுக்கு, அதாவது ஸ்டோரேஜ் ஆர்கானுக்கு மூவ் ஆகும். அப்போ சோர்ஸ் டு சிங்க் தான் வந்து மூவ் ஆகுறது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இங்கே சோர்ஸ் வேரி ஆகும். இப்போ வந்து லீஃப் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, பகலில் வந்து சம்மர் சீசன் நடக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் வந்து என்ன ஆகும்னா லீஃப்லாம் விழுந்து போயிடும். அப்போ ஸ்டோரேஜ் ஆர்கனில் தான் அதிகமாக இருக்கும், லீஃப் நடக்காது. அப்போ மறுபடியும் லீஃப் க்ரோ ஆகும்போது இந்த ஸ்டோரேஜ் ஆர்கன் வந்து மறுபடியும் லீஃப்க்கு போகும். எங்கே, ஸ்ப்ரிங் சீசனில் லீஃப் க்ரோ ஆகிறதுக்கு. இதுதான் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட். அப்போ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் என்னது, பை டைரக்ஷனல் மூவ்மெண்ட். அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளான கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா உள்ளார ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ ஃபுட்டு தான் ப்ரைமரிலி, சுக்ரோஸ் தான் ப்ரைமரி சோர்ஸ். இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை த வாஸ்குலர் டிஷ்யூ ஃப்ளோயம். ஓகேங்களா. ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க். யூஸ்வலி சோர்ஸ் வந்து ஃபோட்டோசிஸ் நடக்கிறதுனால லீஃப் தான் சோர்ஸாக இருக்கும். சிங்க் வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கலாம், இல்லை எதுக்கு தேவைப்படுது, நீடிங் ஆர்கன் எது க்ரோ ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தேவைப்படும். பட் சோர்ஸ் அண்ட் சிங்க் மேபி ரிவர்ஸ் பண்ணலாம் சீசனை பொறுத்து, பிளான்ட் நீடை பொறுத்து ரிவர்ஸ் ஆகலாம். சுகர் ஸ்டோர்ட் இந்த ரூட்டில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி மொபைலைஸ் டு பிகம் ஏ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அது சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக மாறலாம் எப்போனா இயர்லி ஸ்ப்ரிங், இலையுதிர் காலத்தில். அதுங்கன்னா இலையுதிர் உதிர்ந்து போச்சுன்னா ட்ரீஸ் வந்து மறுபடியும் க்ரோ ஆகும் அந்த பட்ஸுக்கு. அங்கே வந்து சிங்காக இருக்கும், அங்கே தான் தேவைப்படும். அதனால் அங்கே மூவ் ஆகலாம் ரூட்லேருந்து அங்கே. ஸோ தே நீட் எனர்ஜி ஃபார் என்னென்னா அந்த புதுசாக வந்து லீவ்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. க்ரோத்துக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தெடிக் அப்பரேட்டஸ்னால் லீஃப் தான் ஃபோட்டோசிந்தெடிக் அப்பரேட்டஸ். ஸோ அதுக்கு தேவைப்படும். ஸோ சோர்ஸ் சிங்க் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அப்போ வந்து ஃபுட்டு வந்து ஃப்ளோயம்னா டபுள் டைரக்ஷனல் மூவ் ஆகிறதுனால இட் இஸ் பை டைரக்ஷனல். அதே சைலம்னா நம்ம ஏற்கனவே பார்த்து இட் இஸ் யூனி டைரக்ஷனல், அப்போர்ட் மட்டும் தான் மூவ் ஆகும். பட் அப்போர்ட் டவுன்லோட் எப்படி வேணால் மூவ் ஆகலாம் ஃப்ளோயம்ல. ஸோ அது பை டைரக்ஷன் சொல்கிறாங்க. அன்லைக் ஒன் வே ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் டிரான்ஸ்பிரேஷன், ஃபுட்டு வந்து ஃப்ளோயம் சேப்பில், ஃப்ளோயம்குள்ளே இருக்கிறதுலாம் ஃப்ளோயம் சேப்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் இன் எனி ரெக்வயர்ட் டைரக்ஷன் ஆஸ் லாங் அஸ் சோர்ஸ் ஆஃப் சுகரும் சிங்க்கும் இருக்கிற வச்சு எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது அப்போ அந்த மூவ்மெண்ட் என்ன பல்க் ஃப்ளோவாக தான் மூவ் ஆகும், அதுதான் டிரான்ஸ்லொகேஷன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனவே டிரான்ஸ்லொகேஷன் தான் சொல்லுவாங்க. ஃப்ளோயம் சேப்பிள் வாட்டர், சுக்ரோஸ் மட்டும் இல்லாமல் சுகர்ஸு, ஹார்மோனு, அமினோசிட்டி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ளோயமில் மூவ் பண்ணும் லார்ஜ் டிஸ்டன்ஸ்க்கு. அதனால தான் அந்த டிரான்ஸ்லொகேஷன் சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெஷர் ஃப்ளோ ஆர் மாஸ் ஃப்ளோ ஹைப்போதசிஸ், இப்போ ஃப்ளோயமில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். முதல்ல டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் தேடி படிப்போம். இப்போ என்னன்னா, இப்போ டிப் ஆஃப் ஸ்டெம் இருக்குது, இங்கே தான் சுகர் வந்து
ஏற்கனவே ஃப்ளோயமில் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். ஃப்ளோயம் பேரன் கேமா சொல்லியிருந்தேன், ஃப்ளோயம் ஃபைபர் சொல்லியிருந்தேன், அப்புறம் 2 சொல்லியிருந்தேன். சியூ டியூப் எலமெண்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்மில், சியூ செல்ஸு இதில் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் சியூ டியூப் எலமெண்ட்ஸ் கம்பானியன் செல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த லெசன் வேணால் போய் பாருங்கள், ஓகேங்களா, புரியலாம். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சியூ டியூப் எலமெண்ட்ஸ் இப்படி இருக்கும், ஓகேங்களா, பெருசாக. இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா சியூ பிளேட்ஸ் ஓட்டையாக இருக்கும், பக்கத்துலேயே கம்பானியன் செல்ஸ் இருக்கும். இந்த கம்பானியன் செல்ஸ் தான் நியூக்ளியஸ் இருக்கும். இது கம்பானியன் செல்ஸ், இது சியூ டியூப் எலமெண்ட்ஸ். இந்த நியூக்ளியஸ் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். சியூ டியூபில் வச்சு நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ணணும், சியூ டியூப்ல எலமெண்ட்ஸ் தான் ஃப்ளோயமில் ஒரு டைப் ஆஃப் செல் தான் சியூ டியூப் எலமெண்ட்ஸ். அதில் தான் வந்து இந்த லீஃபில் இருக்கிற சுக்ரோஸ், லீஃபில் வந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டார்ச் எந்த ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகும்னா சுக்ரோஸ்லேயே தான் ஃபார்ம் ஆகும். அந்த சுக்ரோஸ் இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சுகர் வந்து சியூ டியூப்ல இருக்கும். வாட்டர் ஃபாலோஸ் பை ஆஸ்மோசிஸ். அதாவது பக்கத்திலே ஃப்ளோயம் பக்கத்திலே சைலம் இருக்குமா. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து சாப்பாடு தயாரிக்க சுக்ரோஸ் அதிகமாகும். சுக்ரோஸ் ஒன் ஆஃப் த சொல்யூட் தான் சுக்ரோஸ். அப்போ சொல்யூட் அதிகமாக என்ன பண்ணும், சைலமில் இருக்கிற வாட்டரு இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்படி புஷ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, வேகமாக புஷ் பண்ணும்போது எங்கே சிங்க்னா அங்கே கம்மியாக இருக்கும் சுக்ரோஸ், லீஃபில் அதிகமாக இருக்குது சோர்ஸ். அப்போ என்ன பண்ணும், சிங்க் நோக்கி சுக்ரோஸ் மூவ் ஆகி சிங்கில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அப்போ இங்கே இருக்கிற சியூ டியூப்லேருந்து சிங்கில் ஸ்டோர் ஆகிக்கும் ஃப்ளோயம்லேருந்து. அப்போ என்ன ஆகும், வாட்டர் வந்து இங்கே ஏற்கனவே இங்கே சொல்யூட் கம்மியாயிடும். அப்போ என்ன பண்ண, வாட்டர் மறுபடியும் சைலமுக்கு வெளியில் போயிடும். இது மாதிரி தான் வருது, ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். இப்போ வந்து இங்கே சிங்காக மாறிடுச்சு அப்படின்னா சோர்ஸில் தான் அதிகமாக சுக்ரோஸ் இருக்கும். மறுபடியும் இங்கே சோர்ஸ்லேருந்து வாட்டர் குளுக்கோஸ் இங்கே மூவ் ஆகும். அது பேர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். லீஃப்லேருந்து சியூ டியூப் போகிறதுக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் தேவைப்படும். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இங்கே சுக்ரோஸ் அதிகமாகிடுச்சுன்னா பக்கத்தில் சைலம் இருக்கும். அப்போ பக்கத்தில் சுக்ரோஸ் அதிகமாக இருக்குது, சொல்யூட் அதிகமாக இருக்குன்னு சைலமில் இருக்க வாட்டர்லாம் இங்கே மூவ் பண்ணும். அப்போ இதை புஷ் பண்ணுறதுனால என்ன பண்ணும், சிங்க் எங்கே லீஃபோ அங்கே மூவ் ஆகிடும் உள்ளார. அங்கே போய் சிங்க் எடுத்துக்கும். அங்கே இருக்கிற சியூ டியூப்லேருந்து சுக்ரோஸை சிங்க் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கும். அப்போ இங்கே கம்மியாகும். அப்போ மறுபடியும் இங்கேருந்து வாட்டர் இருந்தால் சைலமுக்கு போயிடும். இதுதான் கான்செப்ட். இதனால தான் பை டைரக்ஷன் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் நடக்குது. சுகர் சொல்யூஷன் ஃப்ளோஸ் டு ரீஜன்ஸ் ஆஃப் லோ டார்கெட் ப்ரெஷர் மூவ் ஆகும், ஓகேங்களா. 2 பக்கம் மூவ் ஆகிறது தான் 2 ஏரோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹை டார்கெட் ப்ரெஷர்னா எது சொல்கிறது, வாட்டர் அதிகமாக இருக்கிறது. சுகர் என்டர் சியூ டியூப்ஸ், வாட்டர் ஃபாலோஸ் பை ஆஸ்மோசிஸ். அதான் இப்போ நான் சொன்னது தான். இப்போ லீஃபில் வந்து சுகர் சொல்யூஷன் இருக்குது, அது சியூ டியூப்ல உள்ளார போகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணி இங்கே சைலம் வெசல்ல இருந்து நம்ம வாட்டர் வெளியே வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் இது ஃபாலோ பண்ணி உள்ளார பிடிச்சி தள்ளும். ஃபாலோஸ் பை ஆஸ்மோசிஸ், ஓகேங்க. சுகர் எப்படி சியூ டியூப்ஸ் போகுதுன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில். அப்போ ஹை டார்கெட் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், சுகர் சொல்யூஷன் மறுபடி போயிட்டு இருக்கும், ஓகேங்களா. இதுதான் ஃப்ளோயம். போயிட்டு இப்போ ரூட்டில் தான் ஸ்டோரேஜ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுகரில் என்ன பண்ணணும், ரூட்டுக்கு வந்து சுகர் லீவ் சியூ டியூப்லேருந்து சுகர் லீவ் ஆகி ரூட்டுக்கு போயிடும் ஃபார் மெட்டபாலிசம் அண்ட் ஸ்டோரேஜுக்கு போயிடும். அதே மாதிரி வாட்டர் வெளியே வந்துடும், ஓகேங்களா. வந்துருச்சா. இப்போ வந்து அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன கதை தான் இங்கேயும். இப்போ வந்து சோர்ஸ் மாறிடுச்சு. இப்போ இதுக்கு தான் தேவைப்படுது. இப்போ வளரக்கூடிய ஸ்டெம், இதான் டிப் ஆஃப் த ஸ்டெம். இங்கே லீஃப் வளரல பாருங்கள். இப்போ இந்த டிப்புக்கு தேவைப்படுதுன்னா இங்கே இருக்கிற இது வந்து உள்ளார வரும், ஃப்ளோயமுக்கு உள்ளார ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால. அதே மாதிரி வாட்டரும் ஆஸ்மோசிஸும் உள்ளார வந்துடும். உள்ளார வந்து ஸோ என்ன பண்ணோம், இப்போ வந்து இதுதான் இப்போ வந்து முன்னே பார்த்தது இது சோர்ஸ், இது சிங்க்குன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து சோர்ஸாக மாறிடுச்சு, இது சிங்காக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க சுக்ரோஸ் சொல்யூஷன் வந்து ஃப்ளோயமுக்குள்ள உள்ளார வந்துடும். ஃப்ளோயமுக்குள்ளார வந்தோடனே வாட்டர் வந்து ஃபாலோ பண்ணி உள்ளார வந்துடும், வாட்டரும் ஆஸ்மோசிஸ். அப்போ இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்படி இதே வந்து இங்கே வந்து இதுக்கு வெளியே போகும், இதை வளர்கிறதுக்கு. அப்போ இங்கே சுக்ரோஸ் சொல்யூஷன் தேவைப்படும். சுகர் லீவ் சியூ டியூப்லேருந்து வெளியே வந்துடும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில். அதேமாதிரி வாட்டரும் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் சோர்ஸ் சிங்க் வேரியேஷன் சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா இது வந்து சோர்ஸாக இருந்துச்சு, இது சிங்காக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இதுதான் கான்செப்ட், உங்களுக்கு புரிஞ்சுங்களா. ஸோ புரிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் தியரியில் நாம் பார்க்க போகிறோம். த அக்செப்டட் மெக்கானிசம் யூஸ்டு ஃபார் த ட்ரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் சோர்ஸ் டு சிங்க், இதுதான் வந்து ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதிசிஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுகர் வந்து சோர்ஸ் டு சிங்க் போகுதுங்க, அதுதான் ப்ரெஷர் ஃப்ளோ ஹைப்போதிசிஸ். ட்ரான்ஸ்லோகேஷன் லார்ஜ் டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட், அதுதான் இந்த மெக்கானிசம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அது எப்படின்னா வாட்டர் பிடிச்சி உள்ளார வருது, அதை ப்ரெஷர் டார்கெட் ப்ரெஷர்னால தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்தது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஆஸ் குளுக்கோஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த சோர்ஸ், லீஃப்ல தான் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்டார்ச் சொல்லலாம் ஃபோட்டோசின்தேசிஸில். இட் இஸ் கன்வெர்டட் டு டைசாக்கரைடு, சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த சுக்ரோஸ்க்குள்ள என்ன இருக்கும், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். இந்த சுகர் இஸ் தென் மூவ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சுக்ரோஸ். இந்த சுகர் வந்து சுக்ரோஸ் இருக்கிற ஃபார்மில் வந்து கம்பனியன் செல்ஸ்க்கு மூவ் ஆகும். சொன்ன பார்த்தீங்களா, கம்பனியன் செல்ஸ் மூவ் ஆகும். தென் இன்டு த லிவிங் ஃப்ளோயம்ஸ் சியூ டியூப் எலமெண்ட்ஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நான் சொன்ன கதை தான். இந்த ப்ராசஸ் ஆஃப் லோடிங் அட் த சோர்ஸில் லோட் ஆகும், அதாவது சியூ டியூபுக்கு லோட் ஆகிறது, ஓகேங்களா. ப்ரொடியூசர்ஸ் ஹைப்பர்டானிக் கண்டிஷன் இந்த ஃப்ளோயம். அப்போ ஃப்ளோயமில் ஹைப்பர்டானிக் சொல்யூட் அதிகமாகுது, சுக்ரோஸ் அதிகமாக இருந்தனால இப்போ வந்து எங்கே இந்த லீஃப் வச்சுக்கோங்களேன்,
ஃபஸ்ட்டு கம்பானியன் செல்ஸ் இருக்குது, இங்கே சுக்ரோஸ் இருக்குது, இது இங்கே வருது, இங்கே வருது. இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துருச்சு. இது சியூ டியூப் எலமெண்ட்ஸு, இது கம்பானியன் செல்ஸ், இது லீஃப். சுக்ரோஸ் வந்துருச்சா. அப்போ இங்கே சுக்ரோஸ் மாலிகுல் அதிகமாக இருந்தாலும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டு சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் சொல்யூஷன் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். அப்போ என்ன ஆகும், பக்கத்தில் இருக்க வாட்டர் மாலிகுல்னால் இங்கே வந்துடும். வாட்டர் மாலிகுல் மூவ் பை ஆஸ்மாசிஸ். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ஸோ வாட்டர் இந்த அட்ஜசன்ட் சைலம் மூவ்ஸ் இன்டு த ஃப்ளோயம் பை ஆஸ்மாசிஸ். நான் முன்ன கதை சொன்ன பார்த்தீங்களா, அது புரிஞ்சிருந்தாவே இதெல்லாம் புரியும். ஆஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பில்ட்ஸ் அப் த ஃப்ளோயம் சாப். ஃப்ளோயம் சாப்பில் நிறைய உள்ளார வந்துருச்சு. அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் வருது, சொல்லிட்டு வருது. ஃபில்லாக உடனே எங்கடா வெளியே போகலான்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவோம், மூவ் டு லோயர் ஏரியா. அப்போ சாப் எங்கே மூவ் ஆகும், டு லோயர் ஏரியாஸ் ஆஃப் லோயர் ப்ரெஷர். அப்போ இது சோர்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே அதிகமாக என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். எங்கடா அது மூவ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சிங்க்குங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கலாம், இல்லை தேவைப்படுற வளரக்கூடிய ஆர்கனாக இருக்கலாம். அங்கே என்ன பண்ணோம், இது ஃப்ளோயம் கனெக்டாக தானே இருக்கும் ஃபுல்லாகவே. அங்கே ஒரு கம்பெனியன் செல் இருக்கும், இங்கே ஒரு ஸ்டோராக இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஃப்ளோயம் சாப்பில் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ளோயம் சாப். ஃப்ளோயம் சாப்பில் என்னென்ன இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹார்மோன், அமினோ ஆசிட் கூட இருக்கலாம், வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்டு சுக்ரோஸ். ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ளோயம் சாப் இங்கே எங்கடா மூவலான்னு பார்க்கும். ஸோ அட் த சிங்க்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மஸ்ட் பி ரெடியூஸ்டு. ஸோ இங்கே இருந்தால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இங்கே போகும், இது என்னது, சுக்ரோஸ் போகும். அதை கூடவே பக்கத்தில் இருக்க சைலமுக்கு சுக்ரோஸ் போயிடுச்சு. அப்போ சொல்லிட்டு ஹையாக கம்மியாகிடுச்சு, ஹைப்போடானிக்காக மாறிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், வாட்டர் இங்கே ஹைப்போடானிக் இருக்கிறதுனால சைலமில் மினரல் அதிகமாக இருக்கும். அதை பார்த்துட்டு வாட்டர் இங்கேருந்து இங்கே போகலான்னு சொல்லி வாங்கடா இங்கே போகலான்னு இங்கே போயிடும். ஸோ வாட்டர் இது ஆஸ்மோசிஸ். ரெண்டு இடத்துலையுமே இங்கே வாட்டர் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே போகிறது. இந்த இடத்துல வாட்டர் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அகைன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நெசசரி டு மூவ் சுக்ரோஸ் அவுட் ஆஃப் த ஃப்ளோயம் சாப். ஃப்ளோயம் சாப்லேருந்து வெளியே சுக்ரோஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வெளியே ஊற்றிருக்காங்க இன்டு த செல்ஸ் விச் வில் யூஸ் த சுகர். எந்த செல்லுக்கு யூஸ் பண்ணுற இடத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணலாம், இல்லை யூஸ் பண்ணலாம். கன்வெர்ட்டிங் இன்டு எனர்ஜி ஸ்டார் செல்லோஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஸ் சுகர்ஸ் ஆர் ரிமூவ்டு இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடும். அதனால் வாட்டர் இங்கேருந்து வாங்கடா வெளியே போகலான்னு வெளியே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். டு சம்மரைஸ், மூவ்மெண்ட் ஆஃப் சுகர்ஸ் இந்த ஃப்ளோயம் பிகின்ஸ் அட் த சோர்ஸ்லேருந்து பிகின் ஆகும், சுகர்ஸ் லோட் ஆகும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக, அப்புறம் சியூடியூபுக்குள்ளே போகும். இந்த லோடிங் ஆஃப் ஃப்ளோயம் செட்ஸ் ஆஃப் வாட்டர் பொட்டன்ஷியல். இப்போ சுக்ரோஸ் உள்ளார பார்த்தா வாட்டர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அப்போ வாட்டர் உள்ளார வரும், அதனால மாஸ் மூவ்மெண்ட் ஃப்ளோவில் நடக்கும், ஃப்ளோயம் நடக்கும். இந்த ஃப்ளோயம் டிஷ்யூமில் சியூடியூப் செல்ஸ் இருக்குது, அது லாங் காலமாக இருக்கும், ஹோல்ஸ் எண்டில் இருக்கும், அதனால சியூ பிளேட்டுன்னு சொல்கிறாங்க, முன்னே சொல்லியிருக்கிறது. இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த ஹோல்ஸில் மூவ் ஆகும், சியூ பிளேட்ஸில். ஸோ ஃபார்மிங் கண்டினியூஸ் ஃபிலமெண்ட், கண்டினியூஸாக ஒரு ஃபிலமெண்ட் கிரியேட் ஆகும். அது ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் யூடியூப்பில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் ஃப்ளோ பிகின்ஸ் ஆகும், ப்ரெஷர் ஃப்ளோ ஆகும். அதனால் சாப் ஃப்ளோயமில் மூவ் ஆகும். ஓகேங்களா. எங்கே மூவ் ஆகும்னா சிங்க்கு நோக்கி மூவ் ஆகும். இப்போ இன்கமிங் சுகர்லாம் ஆக்டிவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ளோயமிக்கு வெளியில் மூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த எங்கே சிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஆஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக. இப்போ சொல்யூட் லாஸ் ஆகிறதுனால ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் ஃப்ளோவில் நமக்கு கிரியேட் ஆகும், அதனால் வாட்டர் வெளியே போகும். முன்னே ஹை சொல்யூட் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, இப்போ ஹை வாட்டர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகுது, அதனால் வாட்டர் வெளியே போயிடுச்சு. ரிட்டர்னிங் ஈவன் சுட்டி சைலமுக்கு வெளியே போயிடும். இது நம்ம எப்படி பார்த்தாங்கன்னா கிர்ட்லிங்னு ஒரு ப்ராசஸில் பார்த்தாங்க. கிர்ட்லிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டெம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள இங்கே தான் ஃப்ளோயம் இருக்குது, அதுக்குள்ளே சைலம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளோயம் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுவாங்க இங்கேயும். அப்போ இங்கே லீஃப் இருக்குன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற சாப்பாடு என்ன ஒன்றும் இங்கே எப்படி பல்ஜாகி வீங்கி போயிடும். அதுதான் கிர்ட்லிங். ஓகேங்களா. அதாவது ஒரு ரவுண்டாக கட் பண்ணுறது, இப்படி ரவுண்டாக கட் பண்ணுறது. நம்ம இது கட் பண்ணுறதுனால இங்கே நீங்கள் ஒரு மண் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் போட்டு கட்டிட்டீங்க, அந்த சாணம் அது மாதிரி ஃபெர்டிலைசர் போட்டு கட்டிட்டிங்கன்னா இங்கே ரூட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இதுதான் கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிராஃப்டிங்க்கு இது மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பொமோகிரானேட் மெயினாக அந்த ஸ்டெம் கிராஃப்டிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்டெம்மில் கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏர் அப்படி ஒரு பேர் இருக்கும், ஏர் கிராஃப்டிங்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு சாணி இது மாதிரி ஃபெர்டிலைசர் போட்டு கலந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கேருந்து ரூட்டு எமர்ஜ் ஆகும். ஓகேங்களா. ரூட் எமர்ஜ் ஆகும்போது இதை அப்படி கட் பண்ணி தனியாக வச்சுன்னா தனியாக வந்துடும். ஸோ கிர்லிங்கிறதுக்கு பேசிக்காக லீஃப்லேருந்து சுக்ரோஸை ஃப்ளோயம் தான் கண்டக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கறது தான் கிர்லிங்னு உனக்கு ரெடி பண்ணாங்க. சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் கால்டு கிர்லிங்னால யூ டு ஐடென்டிஃபை டிஷ்யூஸ் த்ரோ விச் ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட். எங்கே எந்த டிஷ்யூவில் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்க தான் பண்ணாங்க. அந்த ட்ரங்க் ஆஃப் எ ட்ரீ, ட்ரங்க்னா ஒரு ஸ்டெம்மில் ரிங் ஆஃப் பார்க், ஒரு வெளியே இருக்கிற ரிங் ஆஃப் பார்க் அப் டு த டெப்த் ஆஃப் ஃப்ளோயம் லேயர் ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டவுன்வர்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபுட். டவுன்வர்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபுட்னா ஃபுட்டு டிக்கேட் மூவ் ஆகும். இந்த போர்ஷன் ஆஃப் த பார்க் எபோவ் த ரிங் அந்த ஸ்டெம் பிகம் ஸ்வாலன் ஆஃப்டர் எ ஃபியூ வீக்ஸ். ஏன் ஸ்வாலன் ஆச்சுன்னா லீஃப்லேருந்து தான் கீழே மூவ் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ட்ரங்கில் இருக்கிற ஃப்ளோயமில் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், இங்கேயெல்லாம் தங்கி வீங்கி போக ஆரம்பிச்சிடும், சொல்லாக ஆரம்பிச்சிடும். திஸ் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் ஃப்ளோயம் தான் டிஷ்யூ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரான்ஸ்லோகேஷன் ஆஃப் ஃபுட். ஏன்னா ஃப்ளோயம் ரிமூவ் பண்ணியிருக்கும். அண்ட் த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பிரஸ் இன் ஒன் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ரூட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில்.